ஹாய் ப்ரோ, கேக்குதா? ஹலோ கார்த்திக் ப்ரோ, யாருக்கு ப்ரோ நீங்க ஓட்டு போட போறீங்க? நானா? ஆமாங்க ப்ரோ, நீங்க முடிவு பண்ணல. நான் எனக்கு ஓட்டுருக்கிறது சேலத்துல வந்து பிஜேபி இல்ல. பிஜேபி நீங்க வந்தா சொன்னீங்க பிஜேபி தான் போடுவேன். பாமக இருக்கு. பாமக இல்ல ஏடிஎம்கே இல்ல நாம் தமிழர், ஏதாவது ஒரு கட்சி டிசைட் பண்ணணும். இன்னைக்கு வரதான் பார்க்கணும், பார்த்தா முடிவு சரி பண்ணும். சரி ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நிறைய பேர் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. மோடி வந்து நிறைய பேர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களே அவங்க கட்சிக்குள்ள ஏத்துக்கிறாங்கன்னு. இது எல்லா கட்சியும் பண்றதுதான். பட் நம்ம கட்சியில கொஞ்சம் அதிகமா நடக்குதுன்னு உங்களுக்கு தோணலையா? அப்படிலாம் யார் நிறைய பேர் வச்சாங்க? இல்ல, இடிலாம் நம்ம கட்சியில யாரையும் ரேட் பண்ற மாதிரி தெரியல. இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் இது ஒரு பிரச்சனையா? இடி இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணாம பதில் சொல்லணும், அவ்வளவுதான். நீ அவனை பண்ணியா, நீ இவனை பண்ணியா? இந்த கேள்வி என்ன கேள்வி இது? ரைட் பண்ணவங்க பதில் சொல்லணும். எவ்வளவு நம்ம பேர் ரைட் அவ்வளோ பண்றாங்க? எல்லாரும் மேலேயுமே கேஸ் வருதா என்ன? ஒன்றும் கிடையாதுல்ல. நீங்க அப்படிதான் ஓகே அப்படின்னா நீங்க எல்லா கட்சியும் அதே மாதிரி இருந்துருங்க. எல்லா கட்சியும் நடுநிலைமையா இருந்தா கேள்வி கேட்கலாம். இல்லையா நீங்க சொல்லுங்க. ஆம் ஆத்மி வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இடி அரெஸ்ட் பண்ணா ஐயோ அம்மானு கதறாங்க. இதுக்கு யாரு இல்ல பதில் ப்ரோ, சொல்றது? அது பிரச்சனை இல்ல ப்ரோ, அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கட்சியில எல்லாரும் நல்லவங்கள மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதான் கேக்குறேன். ஒரு ஸ்டேட்ல எதிர்கட்சி இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்ல எதிர்கட்சி இருக்கு. ஆக்டிவா தானே இருக்காங்க எல்லாருமே. சொல்லாமே, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து சொல்லாமே. சொன்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருத்தர் பெரிய ஸ்கேம்ல மாட்டினாரு. அவர் நம்ம கட்சி தான் சேர்ந்தாரு இந்த வருஷம். அவர் பேர் மறந்துருச்சு. ரொம்ப பெரிய ஸ்கேம்ல மாட்டினாரு. பேரை பார்த்துட்டு போ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. அக்னேஷ். என்ன ப்ரோ கேள்வி கேட்டாவே பிளாக் பண்றீங்க? யார உங்களையா? என்ன பிளாக் பண்ணிருக்கீங்களே? உங்களுக்கு பிளாக் பண்ணலையே. பிளாக் பண்ணிருக்கீங்க பாருங்க. பிளாக் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன கேள்வி கேட்டீங்க? அப்படி ஏன் ப்ரோ? இல்ல, டிவிகேல இருந்து யார அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் உங்களோட டோனே வேற மாதிரி இருக்கே. அது என்ன ரீசன்? இல்லையா அவங்களுக்கு எதுவும் சுய புத்தி இல்லையா? அவங்களுக்கு எது திங்க் பண்ற அறிவு இல்லையா? இல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணா இல்ல டிஎம்கே வந்து என்ன சொம்பு தூக்குறவங்களா தான் இருப்பாங்களா? என்ன ரீசன்? அரியசன் அந்த அளவுக்கு இது பண்றீங்க? அதான் நானும் கேக்குறேன். அதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். அரியஸுக்கு சொந்தமா புத்தி இல்லையா? திங்க் பண்ற அததாங்க நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இதுல நேத்து இருந்து நீங்க ஒரு 1 month அததாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிக்கு ஆப்போசிட்டா தாங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றதா, நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க. நீங்க பியூர் அண்ணாமலைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் என்னைக்குமே வந்து டிவிக்கு பக்கம் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்துக்கணும்.
உங்க மேல சத்தியமா ஓகேங்களா? அப்படி இருங்க, அதுதான் நல்லது. ஓகே. யாரு வந்து பிஜேபிக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் அவன் டிஎம்கேக்கு வந்து சோம்பு தூக்குறவன். ஆமா, எங்களுக்கு டிஎம்கேவும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான், காங்கிரஸும் ஒண்ணுதான், ஏடிஎம்கேவும் ஒண்ணுதான். நாங்க எல்லாத்தையும் தான் அடிக்க போறோம். அப்படி பேசினா பிரச்சனை இல்லையே. அந்த மாதிரி பேசுறவங்க யாராவது கேள்வி கேட்கணுமா? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல யாருங்க ரெண்டு ஸ்ட்ராங்கா இருக்கா? டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிஜேபி தான் இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நாங்க ரெண்டுத்தையும் தான் அட்டாக் பண்ணணும். இப்ப எங்களுக்கு ரெண்டுமே எங்களுக்கு தேவையில்லங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டுமே தேவையில்ல. ரெண்டுமே தேவையில்ல. என்ன பண்ணலாம்? கவர்னர் ரூல் கொண்டு தரலாமா, இல்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாமா? என்ன பண்ணலாம்? நீங்க வந்து அண்ணாமலைக்கு அட்டாக் பண்ணா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது, ரோசம் வருது. ஏதாவது கேள்வி கேட்டா பிளாக் பண்றீங்க, யாரையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, அப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு தானே இருக்கேன். ஏங்க நான் உங்க கண்டினியூவா யூடியூப்ல நான் கேட்டுட்டு தாங்க இருக்கேன் ஒவ்வொரு நாளும். நான் இப்ப வந்து நான் யூடியூப்ல கேட்கலீங்க. நான் எப்பயுமே ஸ்பீக்கர்ல நான் பேசுறதே கிடையாது. நான் வந்து ஒரு இப்போ கோவிட் டைம்ல இருந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். நான் அப்போ வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தீங்க. ரீசன்ட் டைம்ல தான் உங்களுக்கு ஏதோ ஆச்சு. அது என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு? நிறைய சேஞ்ச் ஆயிட்டீங்க, நீங்க பேசுறதுலயே தெரியுது. இல்லைங்க, நான் கேட்கறது திமுக வேணாம், பிஜேபி வேணாம், ஏடிஎம்கே வேணாம், எதுவும் வேணாம். சரி, ஓகே. என்ன கவர்னர் ரூல் கொண்டு வரலாமா தமிழ்நாட்டுல? நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இது தருமபுரியில பிஎம்கே ஜெயிச்சிரும் சொல்லிட்டு இருந்தீங்க. தருமபுரியில பிஎம்கே ஜெயிக்காது. எவ்வளவு பெட்டு கட்டுறீங்க? இதுல என்ன இருக்கு? எவ்வளவு கட்டுறீங்க? நீ சொல்லுங்க, கட்டுவோம். ஏங்க நான் அதே கட்டுறது ரெடி தான். ஏங்க பிஎம்கே கட்சியில தான் நானும் இருந்தேன். எவ்வளவு பெட்டு கட்டுறீங்க கேட்டீங்க. நான் கட்டுறது ரெடி. பெட்டு கட்டுங்க. கட்டுங்க. நீங்களே எவ்வளவு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நான் பெட்டு கட்டுறது ரெடி தான். சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிஎம்கே ஜெயிச்சிரும். ஐயா, நான் அவளை கேட்டுட்டு தாங்க சொல்றேன். நாங்க அவளை கேட்டுதான் சொல்றேன். அவங்க என்ன கேக்குறாங்க? நாங்க இடஒதுக்கீடு, நான் இருங்க வன்னியருக்கு இடஒதுக்கீடு நாங்க வாங்கி தரோம், அதனால அங்க கூட்டணி வச்சிருக்கோம். அப்படி நீங்க பண்ணிருவீங்களா? பிஜேபி அது பண்ணுமா? 10 வருஷத்துக்கு ஒரு டைம் சென்செக்ஸ் எடுக்கணுங்க. அதுவே எடுக்க நமக்கு துப்பு இல்ல. நம்ம எதுக்கு நம்ம இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேஸ்ட் விடுங்க. நேரத்துக்கு சொல்லிக்கிட்டு அது பேசிட்டு இல்ல. நீங்க பெட்டு கட்டுன்னு சொன்னீங்கல்ல, பெட்டு கட்டுறது ரெடி. நீங்க கட்டுங்க. எவ்வளவு சொல்லலாம்? எவ்வளவு கட்டலாம்? ரொம்ப எனக்கு என்ன எதுவுமே இல்லையா? என்ன பயமா இருக்கா? பயம்லாம் எதுவும் கிடையாதுங்க எனக்கு. நான் எதுக்குங்க பெட்டு கட்டணும்? எனக்கு பெட்டு கட்டி சம்பாதிக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. விடுங்க. யார்? நான் கேட்கல. கேட்ட தப்பு தாங்க, விடுங்க. சரி விடுங்க, அது ஒரு வார்த்தை தப்புங்க, விடுங்க. இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்தேன். டெய்லியும் நான் யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன். அதனால நான் இப்ப ஸ்பீக்கர் ஐயப்பன் கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஒருமையில பேசுறது நிப்பாட்டுங்க. கோபால், நீங்க வந்து எப்படின்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டீங்க. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். உங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லல. இருங்க, நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன். நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? நீங்க எப்ப பேசினாலும் அப்படிதாங்க பேசிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு ஆப்போசிட் தாங்க நீங்க பேசுறீங்க. என்னைக்காவது பாசிட்டிவா பேசுறீங்களா? நீங்க சொல்லுங்க. என்னங்க பாசிட்டிவா நடந்துருக்கீங்க? எது பேசினாலும் பர்சனல் அபியூஸ் தான். எடுத்து போட்டுமா? நாங்க பிஜேபிக்கு வந்து இப்ப சப்போர்ட் பண்ணாதான் பாசிட்டிவா இல்ல? பிஜேபிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, பிரச்சனை கிடையாது. அது என்ன பிஜேபி பத்தி நான் பாசிட்டிவா சொன்னா அது என்ன பத்தி நெகட்டிவ் பர்சனல் அபியூஸ் பண்ணி நீங்க ஏங்க நடுவுல விஜய் அதை பேசணும் இதை பேசணும், டிவி கேக்காரங்க இதை பேசணும் அதை பேசணும், நீங்க ஏங்க சொல்றீங்க? நீங்க என்ன உளறிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீங்க சம்மந்தம் இல்லாம பிஜேபி நேத்து நீங்க பேசுனீங்க. சும்மா எதை பேசனாலதான் கேக்குறேன். நேத்து நீங்க பேசுறதுனாலதாங்க நாங்க கேக்குறோம். என்ன இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன பேசணும்? என்னங்க பேசணும்? நேத்து லட்சணம் எப்படி இருக்குன்னு நேத்து என்ன பேசணும்? எதை பேசினாலும் கெட்ட வார்த்தை வந்து பேசுறது. இப்படியே பேசிட்டு இருக்க யாரு கெட்ட வார்த்தை பேசினாங்க? என்ன பேசணும் நேத்து?
இல்ல கார்த்தி ப்ரோ எது என்ன பேசினாலும் பிரச்சனை நீங்க யூடியூப்ல இருக்கு கேளுங்க. ரெக்கார்டிங் இருக்குல்ல கேளுங்க. நீங்க கேட்டிருப்பீங்களே, சொல்லுங்க. நான் எனக்கு ஞாபகம் யாரையும் இல்லை, தப்பா சொல்லுங்க. பேசுறது கிடையாது. நீங்க எப்ப பார்த்தாலும் விஜய் ஆப்போசிட் தாங்க பேசிட்டீங்க, நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன். ஏங்க இப்ப நீங்க பிஜேபி ஆப்போசிட்ல பேசுறீங்க, அப்ப அது என்னங்களா? இப்ப உங்களை பத்தி அப்போஸ் பண்ணி பேசவே கூடாதா? இந்த விஜய் மட்டும் வாழ்க்கைன்னு எப்பவும் பேசிட்டு இருக்கணுமா? நீங்க அப்போஸ் பண்ணி பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. அப்படியே விட்டுட்டு போங்க. இப்ப பிஜேபி பத்தி பேசினா உங்களுக்கு கெட்ட வார்த்தையில ஏதாவது பேசுறீங்களா? அது என்ன யாரு இப்ப நான் மட்டும் என்ன கெட்ட வார்த்தையில பேசுறேன்? நீங்க இல்லைங்க, உங்க 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 பார்ட்டில இருக்கு எப்படி இருக்கான்னு எடுத்து பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துமா. ஏங்க தனிநபர் சொல்லுங்க, எங்க பார்ட்டின்னு மொத்தமா சொல்றீங்க கோபால்? தனிநபர் இவர் இப்படி பண்ணாரு சொல்லுங்க, ஓகே. பார்ட்டில இருந்து மொத்தமா இப்படி பண்ணாங்க பாருங்க. என்ன பேட் வேர்ட்ல பேசுனது ஒரே வேர்ட் நீங்க உங்க விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான், சரியா? ஏங்க நானும் விஜய் ஃபேன்ஸ்னு மொத்தமா சொல்றீங்க. பேசுறதே இல்ல. இல்ல எந்த ஃபேன்ஸும் உங்களுக்கு பேட் வேர்ட்ல பேசுறதே இல்லீங்களா? இல்ல வேற யாரும் என்ன யாரும் உங்களுக்கிறதே கிடையாதுங்க. உங்களுக்கிறதே ஏங்க போட்டா வச்சு நான் என் ப்ரொஃபைல்ல போட்டோ வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி ப்ரொஃபைல் யாராவது போட்டோ வச்சிருக்கவங்கள நம்புங்க. யார் விஜய் போட்டா ப்ரொஃபைல் வச்சிருந்தாலும் அவன் விஜய் ஃபேன் ஆயிடுவானா? ஏங்க சும்மா வந்து பேசினா டிவி கீழ இருக்கிறவன் ஆயிடுவானா? ஆமா, விஜய் போட்டோ வச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கானுங்கல்ல. எவனுக்கும் இந்த நேரம் வந்து பேசுறது இது கிடையாது, தைரியம் கிடையாது. ஃபேக்கா ஒரு பேரு, ஃபேக்கா ஒரு போட்டோ. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஸ்பீக்கர் கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படிதான் பேசுவாங்க. ஸ்பீக்கர்ல பேசுறவங்க எல்லாம் கிடையாதுங்க. இல்ல இப்ப நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் விக்னேஷ். உங்ககிட்ட தானே பேசிட்டு சொல்லுங்க. இருக்கேன். போட்டோ வச்சிருக்கேன், உங்ககிட்ட தானே பேசுறேன். போட்டோ வச்சிருக்கீங்க, பேர் வச்சிருக்கீங்களா? 2Gன்னு ஒருத்தர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு ப்ரொஃபைல் போட்டா ஒரிஜினலா போட்டா வைக்கிறதுக்கு நமக்கு வக்கு இல்ல. 2G என்னைக்கா அபியூஸ் பண்ணி பேசிருக்காரா சொல்லுங்க? அவர் என்ன பேசினாருங்க விஜய் பத்தி, டிவிகே பத்தி அன்னைக்கு பேசினாருங்க. டிவிகே பத்தி அன்னைக்கு பேசினாருங்க அவரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஸ்பீக்கர் லாஸ்டா ஸ்பீக்கருக்கு வந்தபோது அவர் பேசினாருங்க. ப்ரோ ஒன்னு யோசிச்சீங்க, நெகட்டிவா பேசுறது வேற, அபியூஸ் பண்ணி பேசுறது வேற. அவர் அபியூஸ் பண்ணி என்னைக்குமே பேசுறாரு. அதை விடுங்க. பெட் கட்டுறீங்களா? எவ்வளவு கட்டுறீங்க சொல்லுங்க. கோபால் கோபால கட்டுங்க, ஏதாவது பணம் சம்பாதிக்க வேலையா பார்ப்போம். ஏங்க நான் எனக்கு பெட்டு கட்டுறது அளவுக்கு பெட்டு நான் கட்டணும் பட்டி தான் அதுல காசு சம்பாதிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாதுங்க. எனக்கு நான் சம்பாதிக்கிற காசு போடுங்க. அது வேறங்க, ஒப்பீனியன் சொல்லிட்டோம், அதுக்காக வந்து ஒரு போட்டி போடணும். நமக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. இல்ல அது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது சேரிட்டி கொடுத்துருவோம், ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எதுவும் கொடுத்துருவோம். நான் கொடுக்குற கொடுத்துருவோம். இல்ல நாம 2 பேரும் கொடுத்துருவோம். இப்படி ஒரு பெட்டு கட்டுவோம். இப்படி ஒருவேளை பிஎம்கே வந்து தருமபுரியில தோத்துருச்சுன்னா நீங்க வந்து எக்ஸ்தலத்தை விட்டு போயிடணும். நான் வந்து பிஜேபியில சேர்ந்துக்கிறேன். அப்படிலாம் நான் பெட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. நானே கேக்குறேன் நீங்க ஒரு அமௌண்ட் கட்டுங்க, நான் ஒரு அமௌண்ட் கட்டுறேன். அமௌண்ட் நான் கட்ட மாட்டேங்க. உங்களுக்கு தான் வந்து அந்த பழக்கம் கிடையாதுங்க. நம்ம வந்து காசுக்கு ஒன்னும் இது பண்ற ஆளுக்கு நான் கிடையாதுங்க. ப்ரோ பிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா நீங்க ஹோஸ்ட் ஃப்ரீயா வச்சுக்கீங்க. அப்புறம் டீசா இல்ல அவர் வந்து 7 ஃபாலோவர் வச்சிருக்க அக்கௌண்ட் கட்டு வரான் போயிட்டு, நான் 1,30,000 வச்சிருக்கேன். 7 ஃபாலோவரோ 1,00,000 ஃபாலோவரோ நமக்கு வந்து இதுல ஒண்ணும் நாங்க எக்ஸ்ட்ரால நான் ஒன்னும் இது குழப்ப ஓட்டல. எனக்கு அது யூஸும் கிடையாது. உருட்டுறாரு பாருங்க. என்ன உருட்டு விட்டுறாங்க? ஆமா, நீங்க 7 ஃபாலோவர் இருக்கு அக்கௌண்ட் கட்டுவீங்களா? நான் வந்து 1,30,000 ஃபாலோவர் இருக்கு அக்கௌண்ட் கட்டணுமா? என்ன கட்டுறீங்க? அக்கௌண்ட் கட்டுறீங்க? புரியல. யார் பந்தயம் கட்டினா யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லல. நீங்க சொல்லுங்க. நான் கட்டின நான் சொன்ன டீலுக்கு ஓகேவா? என்ன டீலு? ஏங்க போட்டினா சமமானங்க இருக்கணும். இது என்னங்க நியாயமா இருக்கு? சமமான போட்டி தாங்க இருக்கணும். நீங்க ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, நான் ஒரு அமௌண்ட் கட்டுறேன். அப்படிதானே வரணும். நான் வந்து நீங்க வந்து பாமக தோத்துட்டா 1,30,000 வச்சிருக்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடலாம். நீங்க 7 ஃபாலோவர் வச்சிருக்க அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. நான் தான் பிஜேபியில சேர்ந்துறேன்னு சொல்லிட்டேனே. பிஜேபி பாடுபடுறேன்னு சொல்லிட்டேனே. நீங்க சேர வேண்டாமா? எதுக்கு நீங்க சேர்ந்து என்ன வரப்போகுது? சரிங்க சேரவும் மாட்டேங்க நானு. டிவிக்கு அப்போஸ் பண்றது பஸ் நீ பாட்டுங்க. நான் அதே திருப்பி சொல்றேன்.
நீங்க அண்ணாமலை யூஸ் பண்றதை நிப்பாட்டுங்க. நான் நிறுத்திக்கிறேன். அண்ணாமலை என்னங்க ஆப்போசிட் பண்ணாங்க? ஏங்க ஹரிஷ் என்னங்க பண்றீங்க? நான் யாருக்கு கமெண்ட் போட்டிருக்கேன், யாருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்? நீங்க ஃபேக்கா ஒரு வீடியோ போய் பிரச்சாரம் பண்றது, அவதூறு பரப்புறது, இதுக்குதான் ரிப்ளை பண்றோம். வேற எதுக்காக பண்றோமா? சரி, நீங்க அதுக்கு கேள்வி கேட்டா நீ மெசேஜ் கமெண்ட் பண்ணா அதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணணும். நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க? இப்போ தெரியாம கூட கேட்கலாம். அதான் இல்லைங்க, நான் போற ட்வீட்டுக்கு வந்து 20 கமெண்ட் வரும், 20 பேருக்கு ரிப்ளை பண்ண முடியுமா? என்னால அதை பண்ண முடியாது. ரிப்ளை பண்ணலாங்க. அது நல்ல கமெண்ட் மட்டும் விட்டுறீங்க. கேள்வி கேட்டானா அவனை பிளாக் பண்றீங்க. ஆமா, அபிஷேக் கமெண்ட்டுக்கு என்ன பண்றது? பிளாக் தான் பண்ண முடியும். அறிவு இல்லாம கேள்வி கேட்கறவங்க என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட பதில் பேச முடியாது, பிளாக் பண்ண முடியும். எல்லாருக்கும் இங்க அறிவு இல்லை, உங்களுக்கு மட்டும் தான் அறிவு அதிகமா இருக்கு போல. நான் எனக்கு என்ன தோணுதோ அதானே. எனக்கு வந்து நான் இப்ப எனக்கு நீங்க அறிவு இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க, நான் முட்டாள் நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்க முட்டாள் நான் நினைப்பேன். அவ்வளவுதான். அது ஒருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் தானே. கரெக்டா? சரிங்க, விடுங்க. 4ஆம் தேதி வரேன், அப்ப பேசுவோம். 4ஆம் தேதியா? ஓகே. கோபால், நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க சூர்யா ஃபேன்னா ஓகே, இருட்டு போங்க. அதை விட்டுட்டு விஜய வந்து நீங்க இல்ல நீங்க வல்கரா பேசல, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறீங்க. நீங்க பேசலாம கேட்டுதான் இருக்கு யூடியூப்ல. பாலிடிக்ஸ் சூர்யா மிக்ஸ் பண்ணல. நீங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர தேவையில்லாம எல்லா இடத்துக்கும் இழுத்துட்டு இருக்கீங்கல்ல. நீங்க பாலிடிக்ஸ் வரனா வாங்க, எல்லாத்தையும் ஈக்குவலா பேசுங்க. சும்மா ஏதோ ஒன்று போடணும்னு போடுறது. நேற்று இது அந்த கோயம்புத்தூர்ல வந்து வீடியோ உண்மைன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? சும்மா ஏதோ ஒன்று கிடைக்குது, நம்ம போஸ்ட் போடணும்னு போட்டுட்டு இருக்கிறது. ஏங்க 24 மணி நேரம் பிஜேபி படிக்கிறதே வேலையை வச்சிருக்கீங்க விஜயத்துல இருந்து? எல்லாருமே தாங்க அடிச்சிட்டு இருக்கோம். பிஜேபி மட்டும் அடிக்கிறோம், டிஎம்கே தான் அடிக்கிறோம், எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கோம். பிஜேபி பத்தி 10 போஸ்ட் வருது, ஆனா டிஎம்கே பத்தி ஒரு போஸ்ட் வருது, ஏடிஎம்கே பத்தி அது வர்றது இல்ல. சரி ஏங்க, அது அவங்க அது ஒரு ஓன் ஒப்பீனுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து நீங்க பேசுறது எப்படி தெரியுமா, வாழைப்பழத்துல சுருக்குன்னு ஊசி ஏத்துற மாதிரியே இருக்கு. ஆனா நீங்க நல்லா சூப்பரா பேசுறீங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க உங்களோட இன்டென்ஷன் வந்து கரெக்டா வந்து விஜய டாமினேட் ஒரு அடிக்கணுமே சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சூர்யா ஃபேன் தான். நான் சூர்யா ஃபேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ நான் ஏதாவது வந்து தப்பா பேசினேன் சொல்லுங்க. நான் அதை தாங்க சொல்றேன், நீங்க எதுவுமே தப்பா பேசல. வாழைப்பழத்தை ஊசி ஏத்துறதுன்னு சொல்றானே ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு. சரி கார்த்தி ப்ரோ, ஒரு சின்ன பெட் ப்ரோ. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நீ பரவாயில்லையா சொல்லிட்டு பெட்டிங் போட்டுக்கல, ஒரு 3000 கட்டுறேன் ப்ரோ. பெட்டிங்லாம் போலங்க, பெட்டிங்லாம் போல. பெட் கட்டறது இல்ல கட்டுறேன். அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு சொல்லிட்டு. சரி, ஓகே. யாருக்கு ஷேர் பண்ணலாம்? ஐயப்பன் பண்ணிடுவா. நல்லது, நல்லா கட்டுங்க. நல்ல வேற வாங்க, இந்த மாதிரி வாங்கியா, நிறைய பேர் வாங்கியா. வெல்கம். அனுப்பா ஐயப்பா. இந்த மாதிரி யார் இருக்கீங்க? வாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு 10-15 பேர் இருந்தா வாங்குங்க. ஆமாமா, நிறைய பேர் வாங்க. வெல்கம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்தீங்கன்னா வரவேற்கிறோம். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் வீக் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு, அதனால ஒரு 3000 கட்டுறேன். ப்ரோ பெட்டுக்கு நான் வரேன் ப்ரோ. நல்ல விஷயம். இல்ல ஒரே நிமிஷம் பேசிக்கலாமா? பேசிக்கலாமா ப்ரோ? சொல்லுங்க பேசலாம். இல்ல அத்தனை தொகுதி விட்டு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டுற அப்படிங்கும் போது தெரிய வேணாமா? ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு 3000 வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க எனக்கு 3000 வந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அமைதியா இருங்க. ஆல்ரெடி ஒரு 5000, இப்போ ஒரு 3000, 8000 ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வேற யார் வரா? ஐயப்பா உங்க ஜிபே நம்பர் அனுப்புங்க, அனுப்பி விட்டுருங்க. ஐயப்பா அனுப்பி விடுறோம், காசு வாங்கடா. வாங்க. இந்த மாதிரி வேற யாரும் வந்து அங்க ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லி தெரியுதா இல்லையா? அதுதாங்க நானும் சொல்றேன். வேற யாரும் இருக்காங்க அந்த மாதிரி? ஏங்க நீங்க சும்மா இருங்க. அவன் பெட்டு கட்டுறான், அவனை போய் தடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு நிமிஷம் வேற யாரும் இருக்காங்க இந்த மாதிரி? தினேஷ் நீங்க 3000 அனுப்புங்க. அந்த மாதிரி வேற யாரும் இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு ஸ்பீக்கர் முன்னுரிமை இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கர் வந்து இந்த ஐயப்ப இறக்கி விட்டுருவாப்ல. ஏங்க அண்ணாமலை தோத்துட்டா நான் திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இங்க வருங்க, எல்லாருக்கும் வந்து டபுளா திரும்ப கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருக்கு bro. அதனாலதான் நான் ஐயப்பனுக்கு அனுப்புறேன் அந்த சொல்லியிருக்கேன். மாதிரிலாம் இந்த ட்விட்டர்ல ஓட முடியாது நம்மளால. சரி, டெய்லி ஸ்பேஸ் போடுவோம், மொத்த அதெல்லாம் காசு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப அனுப்பிச்சிருவேன். அதெல்லாம் ப்ரோ ஓகேவா? அந்த மாதிரி யார் இருக்கீங்க வாங்க. தர்கதீன் ஸ்பீக்கர் கேக்குறாரு. எதிர்பார்க்கறேன், நான் வந்து பெருசா எதிர்பார்க்கறேன், 1 லட்சக்கணக்கில் எதிர்பார்க்கறேன். சும்மா 2000 3000 வராதீங்க, வாங்க வாங்க பல்கா வாங்க. மொத்த bro, காசு யாருக்கு அனுப்புறோம்? ஐயப்பனுக்கா? அவர் ஜிபே நம்பர் வரல இப்போ வரைக்கும். இல்லாட்டி அவரோட பேடிஎம் ஒண்ணு வச்சிருக்காரு, அதுல அனுப்பிச்சுட்டுருவா. எப்படி அனுப்புறது? எப்படி வேணும்னு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பணம் அனுப்பிச்சா ஓகே. ஐயப்பன் நீங்க சொல்லுங்க. கூகுள் பே, பேடிஎம், டிஎம் பாருங்க, போன்பே, எனக்கு ஒரு கிரெடிட் 3000 கார்டு, டெபிட் அனுப்புங்க கார்டு, வரட்டும். எல்லாமே 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 அக்செப்டட். ப்ரோ கார்த்தி ப்ரோ, சின்ன டவுட். இது டாபிக் சம்மந்தம் இல்லாததான். சொல்லுங்க சொல்லுங்க கோபால். இவரு ஐயப்பன் ஏதோ பொண்ணு டிஎம் பண்ணா ரிப்ளை பண்ணுவாரா? நான் ஒரு 5 யாருக்குமே மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்க நானு. அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன்ட்ட கேக்குறீங்க? இல்லைங்க, அவர் கேட்ட சொல்ல மாட்டாரு. அதான் காத்தினா சலூன்ல ஒரு இது கேட்டாலும் அப்படியே ரிப்ளை பண்ணிடுவாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு மேல பெட் வந்திருக்கும் போல தெரியுது. எங்க வருது? 8000 ரூபாய் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு 5000, இன்னைக்கு ஒரு 3000 செக் பண்ணுங்க. ஐயப்பன் இன்னும் ஃபயரே இல்லப்பா உங்க வீட்டுலாம். நான் பெருசா எதிர்பார்க்கறேன். மேட்ச் பாத்துக்கலாம் ஜாலியா. இன்னும் பல்கா கட்டத்துக்கு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஒன்னும் வர மாட்டேறீங்களே யாரும். கார்த்திக் ஒரு நிமிஷம், ஐயப்பன் அனுப்பிச்சுட்டேன், வந்துருச்சா செக் பண்ணுங்க. வந்துருச்சா போட்டுருங்க, ஒரு டிட்டா போட்டுருங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். நன்றி 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 ப்ரோ. ஒரு டிட்டா போட்டுருங்க, நான் சேவ் பண்ணி ஜெயிச்சா 6000 அனுப்பிச்சிருவேங்க. நானு மாத்தி பேச மாட்டேன். கண்டிப்பா ப்ரோ, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. 6000 அனுப்பிச்சிருவேன். ஆமா, அவர் எவ்வளவு அனுப்புனாரு? ஆமா, நீங்க தான் அனுப்புறீங்களா? அனுப்புறதா அனுப்புங்க. இல்ல 3000 போட்டா 6000 சொல்லுங்க. ஆமா போடுங்க, 3000 போட்டா 6000. ஜூன் 4 6000 வந்துடும். போடுங்க, கமான். தினேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு 500 ப்ரோ. யார் போடுறீங்க? வாங்க. ஐயப்பன் இருக்காப்ல. என்ன லங்கர் கட்ட விட்டுற மாதிரி ஆயிப்போச்சு பொழப்பு. வாங்க வாங்க, நெக்ஸ்ட் யாரு? 500 ரூபாய் யாரு? அஜுவா? ஐயப்பா நோட் பண்ணி வச்சுக்கோ. யார் யாருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்க. அவங்களுக்கு ரிப்ளை வந்து ஒருவேளை தோத்துட்டா அவங்களுக்கு திரும்ப அனுப்பணும். அதனால நோட் பண்ணி வச்சுக்கோ ஐயப்பா. ப்ரோ எக்ஸஸ் இருந்தா நம்ம சைடு தள்ளிடுங்க. வரப்போகுது. இன்னும் வேற யார் இருக்கீங்க? இந்த ராபின்சன் கட்டவே மாட்டாருண்ணா, என்னன்னு கேட்கலாம். ராபின்சன் வந்து என்ன ரயில அவன் அங்க இருந்து அனுப்புவான். பண்றான் ரெக்கார்ட் பண்றாராம். இதெல்லாம் கோட்லாம் வேணுமே அவனுக்கு. அவன் கூகுள் பேல அனுப்ப முடியாது. காத்தினா 5000 அனுப்பிச்சு விடுறேன், அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி தர முடியுமா? அனுப்புங்க அனுப்புங்க. ஏங்க நான் தான் சொல்றேனுங்க, அனுப்புங்க. நான் லட்சக்கணக்கில் எதிர்பார்க்கறேங்க. சும்மா 5000 10,000 கேக்குறாரு. நான் கல் நோட்டா மாத்திட்டு இருக்கேன். இல்ல அது வரணும், வந்துரும். அதுதாங்க தைரியம் தான், அனுப்புங்க. என்னப்ப காலம் அனுப்புறேன், சத்தியமா அனுப்புறேன். மல்டிபிள் அப்படியே உனக்கு ஒரு 5000 விட்டா போகுமா? இப்ப பேசுற ஆள்கிட்ட போட்டு டபுள் பண்ணுங்க. இவர் என்னங்க எப்ப பார்த்தாலுமே. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ கோபால், கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. என்ன ப்ரோ, என்ன விஜய் ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றாங்க அப்படி இப்படின்னு பேசுறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜயை நீங்க தான் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க பண்ணாத மாதிரி ப்ரோ. கார்த்தி ப்ரோ, பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணுங்க ப்ரோ. அது இல்ல அது ஒரு சைடுல நீங்க பண்ணுங்க. நீ தனியா போய் சண்டை போட்டுக்க. நீ சண்டை போட்டுக்க தனியா போய். இது என்னங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்ல வேணாமா? இவ்வளவு தூரம் திட்டம் வாங்கினதுக்கு அப்புறம், இவ்வளவு பெரிய அபியூஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு இதுல? இதுதான் இருக்கு. அதுக்கான வேலை பார்த்துருக்கேன். நீ தனியா போய் சண்டை போட்டுக்க. நீ அப்புறம் போட்டுக்க. இப்பதான் மூட்ல வராங்க எல்லாரும். 500 ரூபா வந்திருக்கு, 3000 வராங்க. இப்போதைக்கு யாரும் வரல. ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க கார்த்தி ப்ரோ. யாரா வந்தா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இல்லைங்க, அவரு அபியூஸ் பண்றேன் அப்படின்னு பேசுறாரு. இவரே அபியூஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காரு.
இவர் வந்து விஜய் அபியூசிவா இவர் வந்து பண்ற போஸ்ட், இவர் லைக் பண்றது, ரீட்வீட் பண்றது ஃபுல்லா என் டைம் லைன்ல வரங்காட்டிக்கு நான் இவர் அன்ஃபாலோவே பண்ணிட்டேன். இவர் வந்து ஏதோ அபியூசிவ் நல்ல ஒரு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு. இல்ல என்ன நீங்க பண்ணல? உங்க உங்க டைம் லைன்ல போய் பார்த்தாவே தெரியுது, விஜய் பத்தி கெட்ட வார்த்தையில போடுறது, டிவிட்டிக்கெல்லாம் லைக் பண்றீங்க, இது பண்ணிருக்கீங்க. ஏங்க நீங்க அப்ப அதுக்கு பேர் அபியூஸ் எல்லாம் என்னது உங்க? அப்புறம் என்னங்க உங்களை பத்தி என்ன லைக் பண்ணல? நான் ஷேர் பண்றேங்க மேல இருங்க பண்றேங்க. சரி, இவ்வளவு நாள் இல்ல நீங்க அபியூசிவ் அது இதுன்னு பேசுனீங்களே, இப்ப நீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க மேல போடுறேங்க. நீங்க எத்தனை நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேங்க, சரிங்களா? நீங்க வந்து விஜயை பத்தி ஃபுல்லா நெகட்டிவா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமால ஜெயிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா இங்க வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டா உங்க பிரச்சனையும் ஓரமா வச்சுக்கோங்க. இது வேற கார்த்தி ப்ரோ யாரா வந்தாங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க ஏன் வந்து இன்டர் பண்றீங்க? நீ ஒரு மணி நேரம் பேசுவ. ஒரு மணி நேரம் இல்ல ஏங்க, இப்ப என்னங்க பேசோட ஏங்க கேளு. நீ பேசாத விடு. நீ ஆச்சு கோபால் ஆச்சு, ரெண்டு பேரும் தனியாக சண்டை போட்டுக்கோங்க. போன் நம்பர் கோபால், அவன் உங்க போன் நம்பர் அவனுக்கு அனுப்புங்க. இல்ல அவரு பேசுறப்ப இப்படி நீங்க சொல்ல வேண்டியதானே கார்த்தி? அவரு பேசுறப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல அவரு பேசுறப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே கார்த்தி ப்ரோ? நீ ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்ப. இந்த மாதிரி பேச விட மாட்டீங்க. அவரு யாரோ ஒருத்தங்க வந்து பேசினா அவங்கள பேச விடுவீங்க, எதிர்த்து யாரோ ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு பேசலான்ட்டு வந்து கேளு. நீ தனியா கேட்டுக்கோ. அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். நீ அவர்கிட்ட தனியா கேட்டுக்கோ. போ. என்கிட்ட வந்து இந்த ஸ்பேஸ்ல தாங்க பேசுறாரு. இந்த ஸ்பேஸ்ல தானே பேசுறாரு. தனியா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. எனக்கு வேற வேலை நோண்ட கிடையாது. என் டைம் வேஸ்ட் பண்றது உங்க டைம். இங்க பாருங்க, யாரா வந்து பேசுனாங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். யாருமே இப்ப வரல. ஐயப்பா அவனுக்கு மைக் ஆஃப் பண்ணு. அவன் விட்டா ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பான். மைக் ஆஃப் பண்ணு. பண வசூல் போயிட்டு இருக்கு. இங்க இடையில வந்து சும்மா வந்து குறுக்க ராமச்சன் நின்னியா? நீ பெக்ரின் கட்ட 10,000 2000 கட்ட 3000. ஐயோ இனியா திராமல எவ்வளவு கட்டுற? திராம் தானே உங்க ஊர்ல? இல்ல எங்களுக்கு ஜிபே உங்க ஜிஏ அலோவ் பண்றாரு. இன்னொரு ஜிபே அல்லோடா அனுப்பியா? ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துரும். அதெல்லாம் பேசாத, இப்ப அனுப்பியா? ராபின்சன் அண்ணாமலை தோப்பால் ஒரு 50,000 கட்டணும். நியாயமா கட்டு. ராபின்சன் அண்ணாமலை இப்ப தோத்துனா எவ்வளவு டபுளா எவ்வளவு எப்படி என்ன டபுள்? அப்படியே டபுள். இது என்ன கணக்கு? இது என்ன அது? நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, டபுளா கொடுப்பேன். 50,000 கட்டுறியா? கட்டு. 50,000 வந்தா 1 லட்சம் கொடுத்துருவேன். சரி, இந்த இவ்வளவுலாம் சொல்லிட்டு இந்த பிஜேபி ஜெயிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில நீ சென்னையை பத்தி வினோத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லையா? ஏன் நீ சொல்லல? யோ இந்த மேட்டருக்கு வாயா. 50,000 கட்டுறியா? கட்டு. அதுக்கு வா கட்டு. 50,000 அனுப்பிச்சுடுவா இவனுக்கு. யாரும் எலெக்ஷன் கமிஷன்ல போய் சொல்லிட போறாங்கப்பா. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. என்ன இருக்கு? இப்ப நீ கட்டுறே இல்லையா? 50,000 அனுப்பு ஐபனுக்கு. இவ்வளவு பேசி பேசணும்ல. இல்ல அண்ணாமலை தோக்குறா 50,000 கட்டணும் தானே? கட்டு. அப்ப எப்ப ஜூன் 4ஆம் தேதி 1 லட்சமா? ஆமா 1 லட்சம் வாங்கிக்க. ஜூன் 4ஆம் தேதி. சரி, இப்ப ஐயப்ப வந்து எக்ஸல் போடுறாரு. எல்லாத்துக்கும் வாங்குற நீ கட்டியா? அடுத்தவன் வாங்கணும் விடுறியா? நீ கட்டியா? அது பிஜேபி ஐடி விங் அபியூசர்ஸ். யாரையா அது? யோ பணம் கட்டியானே என்னையும் பறந்துட்டு இருக்க. கட்டியா? ஓகே ஐயப்பா அனுப்பிச்சுடு பேங்க் டீடைல்ஸ். அனுப்பிச்சுடுறா ஐயப்பா. பல்க் அமௌண்ட் வருதுடா. அவர் அனுப்ப மாட்டாருண்ணா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ அனுப்பு. இல்ல அனுப்பு பேங்க் அக்கௌண்ட் அனுப்பு. அவன் அனுப்பணும் பணம். என்ன விட்டுற மாட்டான். இதெல்லாம் வந்து கார்த்தி ஒரு வந்து இப்ப நீ 50,000 ஒத்துட்டு இல்ல கார்த்தி, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது கார்த்தி. என்ன இரு 50,000 கட்டத்துக்கு நீ ஓகேவா? அதை மட்டும் சொல்லு. நான் 50,000 கட்ட ஓகே. பட் ஆனா வந்து இது மாதிரி ஓகே தானே முடிச்சு அவ்வளவுதான். இவன் பணம் தரலனாலே கழிவெளி ஊத்துவேன் இவனை. சரியா? பணம் அனுப்புற நீ இப்ப ஐயப்பனுக்கு அனுப்புலனாலுமே உனக்கு கழிவெளி ஊத்திட்டே இருப்பேன். இப்ப இல்ல எப்போ வந்தாலும் உன்கிட்ட 50,000 கட்டி திட்டே இருப்பேன். சரி, உட்கறது கொஞ்சம் கம்மி பண்ணு. இல்ல ஒரு 2 மாசம் அப்படிதான் இருப்பேன். பண்ண முடியாது.
50,000 ஓகே. 58,500 நெக்ஸ்ட். பிரசாந்த் ப்ரோ வருவார் நினைச்சேன், அவர் பிடிச்சி உள்ள போடும். அவர் வந்தாருன்னா அவுட்டே தான் வாங்கலாம். ஒரு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நம்மளும் டெய்லி ஒரு காரியம் எடுத்தாலும் டெய்லி 10 பிரச்சனை எடுக்கிறாருப்பா. ஒரு நாள் என்டிகே, ஒரு நாள் டிஎம்கே, ஒரு நாள் பிஜேபி, ஒரு நாள் பிஜேபி, ஒரு நாள் ஏடிஎம்கே. ஒன்னும் புரியல. தனி பார்ட்டி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா சைட்ல தான் அவர் அடிக்கிறாங்க பாவம். அவரை எல்லாத்தையும் சொல்றாரு. ஊட்டி சரியில்லை, அது சரியில்லை, ரோடு சரியில்லை. ஓகேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ சென்னையில எல்லாம் வளைச்சு ரோடு போட்டிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வருதுன்னு போடுறாங்களா? இப்படிதாங்க சென்னையில எல்லா இடத்துலயும் போடுவாங்க ரோடு. அதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. கோபால், உங்களுக்கு தான் இது டார்கேரியன் மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு, பாத்துவோம் கோபால். பாக்குறேன். யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹலோ கார்த்தி ப்ரோ, என்ன இப்போ வச்சு நான் பேசலாமா? மியூட் பண்ணிடுறீங்க பேசுனா. சொல்லு. இல்ல, நான் ஒரு கொஸ்டின் தானே கேட்க வந்தேன். என்ன ஏதாவது தப்பா பேசுனா? அவர் ஒரு கொஸ்டின் வச்சாரு, அதை திருப்பி கேட்க வந்தேன். நான் வேற மேட்டர் பேசிட்டு இருக்கும் போது நடுவில் வந்தா அப்படிதான் சொல்லுவேன். என்ன மீட் பண்ணாங்க, என்ன எதுக்கு பண்ணாங்க? ஏங்க யாரா வந்து அது உங்ககிட்ட வந்து பெட் கட்டுறன்னு பேசினாங்கன்னா ஓகே, யாருமே வந்து பேசல, என்ன பண்ண சொல்றீங்க? சரி சொல்லுவோம். ஒரு நிமிஷம் தினேஷ், இவரு 2G, நான் இந்த ஸ்பேஸ்ல பேசுறது மட்டும் தான் நான் லிசன் பண்ணிருக்கேன். இது மட்டும் தான் நான் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. சரிங்க, அது நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களே வந்து உங்க அக்கவுண்ட்ல இருந்து விஜய் ஃபேன்ஸ வந்து கெட்ட வார்த்தை பேசுறது, இது எல்லாத்தையும் வந்து லைக் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அந்த ஒரு ஸ்கூல் பசங்க ராபின்சன் ப்ரோ, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, அதுதாங்க. ஆமாங்க, லூசுத்தனமா பேசுவாங்க. ஒருத்தர் வந்து அப்படியே ஏதோ வந்து நல்ல ஒரு மாதிரி பேசினா அவர் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா அவர் பண்றத பண்ணா அத வந்து நான் வந்து லூஸ் உங்களுக்கு, அப்படிதானே? நான் எனக்கு நடிக்கணும்ல அவசியம். யார் நல்லவன்? ராம்சரன் தவிர யார் நல்லவன் ஸ்பேஸ்ல சொல்லு. அந்த ஒரு போஸ்ட் எடுத்துட்டீங்க, ஓகே. அதுல அந்த கடைசி வேர்ட்லாம் நான் படிக்க கிடையாது. நான் ஜஸ்ட் அந்த போட்டோஷாப் மட்டும் தான் பார்த்துட்டு நான் இது பண்ணிருந்தேன். ஓ, உங்களுக்கே தெரியாம நீங்க லைக் பண்ணிட்டீங்க, அப்படிதானே ப்ரோ? நான் அந்த போட்டோஷாப் மட்டும் தான் பார்த்துட்டு அதுக்காக லைக் பண்ணி. அதுதாங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க லைக் பண்ணிட்டீங்க. ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் மேல வந்து வன்மம் இருக்குன்னா டைரக்டா வந்து சினிமால வந்து மோதுங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு இப்படி வந்து சுத்தி எல்லாம் வந்து மோதாதீங்க. சினிமாலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அது அந்த வன்மத்தை தாங்க நீங்க இங்க வந்து கக்கிட்டு இருக்கீங்க. அந்த வன்மத்துல தான் நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இல்ல இருங்க, நான் அதாவது அப்படி வந்து உங்களால அதத்தாங்க சொல்றேன், உங்களால வந்து சினிமால வந்து பேசவே முடியாது, ஓகேவா? பேசவே முடியாது, ஓகேவா? மெச்சூரிட்டி வளர்ந்தீங்க. ஐயோ, நீங்க நல்லா மெச்சூரிட்டி, அதனாலதான் அதுலலாம் உங்களால பேச முடியாதுன்ட்டு இப்ப இங்க வந்து இப்படி ஒரு லைன் கிடைச்சிருச்சுன்னு வந்து பேசுறீங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்றியா? சொல்லு. என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க தானே வந்து என்னமோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. இப்ப நீங்க என்ன யோக்கியமா? நீங்களே அந்த வேலையை தான் பார்த்துட்டு இங்க வந்து பேசிட்டு இருந்திருக்கீங்க. கேட்டா எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், அந்த லைக் பண்ணங்காட்டி என்ன ரொம்ப ஆமாங்க, அப்புறம் வேற எதுக்குங்க பேசணும்? வேற என்ன பேசணும்? என்ன உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பேசுனது இல்லையா? என்ன உங்க ஃபேன்ஸ் வந்து பேசுறது இல்லையா? என்ன சூர்யா ஃபேன்ஸ் வந்து எதுவுமே பேசுறது இல்லையா? பேசுன எடுத்து போடுங்க. இப்ப யாருங்க வேணாம்? இப்ப நானா வந்து அழுதுட்டு இருக்கேன். ஆமாங்க, நீங்க தாங்க வந்து அழுதுட்டு இருந்தீங்க. என்ன வந்து திட்டான், என்ன கடிச்சிட்டான், என்ன இது பண்ணிட்டான்ட்டு ஆரம்பிச்சே தினேஷ், சரியா? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நீங்க பல நாளா இந்த அதே வன்மத்துல தாங்க இருக்கீங்க, சரிங்களா? நீங்க
பைத்தியக்காரமா இப்ப publicity யாரு பண்ணுவீங்க. என்ன அத வந்து சொன்னா உங்களுக்கு அது கோவம் வரும். சூர்யா என்ன ஃபேன்ஸ் என்ன தகுதி இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாங்க நாங்க என்ன உங்களை மாதிரி பாத்ரூம் சைஸ்ல வீடு கட்டி கொடுத்துட்டு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் வந்து பின்ன பண்ண எல்லாத்துக்கிட்டையும் ஃபண்ட் வாங்கிட்டு பண்ணிட்டு சுயமா இல்ல பண்ண மாதிரி வந்து போட்டு இருக்கிறதா சாப்பாடு போகும்போது போட்டோ வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோமா நாங்க இல்ல ஓ நீங்க போடுறதே இல்ல ஏங்க விஜய் மாதிரி ஃபேன்ஸ் கொடுத்த ஃபண்ட் வீடியோவை திருடி சூர்யா ஃபேன்ஸ் போட்டன்னு குரூப் தாங்க நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஆயத்திட்டு பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கோம் ஏங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு இது பண்றாங்க அதை திருடி என்ன கிழிச்சாங்க ஏங்க நீங்க வந்து போட்டோ வைக்கிறதுலன்னு பேசுறீங்கல்ல சரி போட்டோ வைக்காம ஒரு விஷயம் பண்ணதுக்கு அதை திருடி நீங்க பண்ணுன்னு சொல்லி போட்டீங்க ஏங்க அதை விட நீங்க பண்ணிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. என்னங்க போய் பாருங்க ஃபர்ஸ்ட். சும்மா போட்டோ வைக்கிறேன்னு பேசுறீங்க போட்டோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினாலும் இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது 5000 படம் ஹிட் கொடுத்தாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது. அதுதான் படத்தை பத்தி பேச முடியாது நம்மளால ஐயோ அந்த வன்மங்களாதான் இங்க வந்து பேசுறீங்களா விஜய் மேல உங்களுக்கு வன்மமே இல்ல அப்படிதானே நாங்க யாருங்க பேசுற நீங்க தாங்க தேவையில்லாம விஜய் மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நாங்க பேசுறோங்கிறீங்க. நான் வந்து படத்துல இவ்வளவு நாள் வரைக்கும் ஏதாவது ஃபேன் ஃபிட் பண்ணிட்டு எடுத்து பாருங்க. ஐயோ உங்க அக்கவுண்ட் இங்க பாருங்க உங்க அக்கவுண்ட்ல போனாவே தெரியுதுங்க ஓகேங்களா நீங்க வந்து எவ்வளவு நல்லவரு நீங்க எவ்வளவு நேர்மையானவருன்னு போனாவே தெரியுது ஓகேவா. உங்களுக்கு ஏதோ பேசினா உங்களுக்கு சப்போர்ட்டா சரி ப்ரோ அடுத்தவனை இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. இல்ல உடுங்க உங்க 2 பேர் பிரச்சனையும் தனியா பாத்துக்கோங்க சும்மா. சரி ப்ரோ அன்பாக் பண்ணுங்க ப்ரோ எல்லாத்தையும் அன்பாக் பண்ணி கொடு கார்த்தி. ஹாய் ப்ரோ எல்லாத்தையும் அன்பாக் பண்ணிடுறேன். ஹாய் கார்த்தி ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா இப்போ நீங்க இதை பத்தி பேசுறது அந்த எலெக்ஷன் பத்தி கேக்குறதுனால கேக்குறேன். 2019 எலெக்ஷனுக்கும் இப்போ 24 எலெக்ஷனுக்கும் நிறைய தமிழ்நாட்டுல ஏதாவது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது வந்து அந்த 39 அந்த இதெல்லாம் சொல்றாங்களா அது வந்து இந்த டைம் சேஞ்ச் ஆயிருக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது ஏற்கனவே சொல்லியாச்சுல பல டைம் சொல்லியாச்சு கண்டிப்பா சேஞ்ச் ஆக போகுது. இல்ல ப்ரோ என்னன்னா இப்போ நிறைய பேர் டிஎம்கேவே கான்பிடண்டா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்க பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கான்பிடண்டா தான் இருக்கும். அவங்க 40 ஜெயிக்குன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. இது இன்னும் சொல்ல போனா வந்து சீமான் சொல்லிட்டு இருப்பாரு நாங்க தான் எல்லா ஜோதியும் ஜெயிக்க போறோம்னு சொல்லுவாரு. அது மேட்டர் கிடையாது. நீங்க அவங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு யார் ஒரு ஸ்பீச் பிடிக்குதோ அவங்க உங்களுக்கு அவங்க சொல்றது கரெக்டா தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ரியாலிட்டிக்குள்ள வரணும் அவ்வளவுதான். ரியாலிட்டிக்குள்ள வந்தா நமக்கு தெரியும். அவங்க வந்து 2019 வந்து 40 ஜெயிக்கல 30 ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அதை நீங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவ்வளவுதான். அப்போ 2019 என்ன இஷ்யூ இருந்துச்சு அந்த என்ன இஷ்யூ வந்து பெருசா இங்க வந்து ஓட்டா மாறுனுச்சு அப்படின்றதெல்லாம் யோசிச்சிங்கனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வரும். 2014 ஏன் வரல 2019 ஏன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து 2009 என்னாச்சு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அது ரொம்ப கேஸ் ஸ்டடி தான். எல்லாமே ஸ்டடி பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டைம் திரும்ப வந்து அதே மாதிரி ஸ்வீப் பண்றதுக்குலாம் வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வாய்ப்பு இல்லை. இல்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கும் போது பிஜேபி ஒரு பேசியா கேக்குறேன் ஒரு 2 to 3 சீட்ஸ் 4 6 ஜெயிச்சா கூட அது அண்ணாமலைக்கு சக்சஸ் தான் நினைக்கிறீங்களா நீங்க? நான் தான் சீட்டே சொல்லிட்டேனுங்க. நான் வந்து என்னன்னா நான் மற்றவங்க மாதிரி பேசல 4 ஜெயிக்கும் 3 ஜெயிக்கும் அந்த பேச்சே கிடையாது. நம்ம தெளிவா சொல்லிட்டோம். தொகுதி வரியா சொல்லிட்டோம். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அவ்வளவுதான். அவங்க கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி தேனி திருநெல்வேலி இதெல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை தாண்டி திருப்பூர் ராம்நாடு கன்னியாகுமரி இந்த மாதிரி தொகுதி எல்லாம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறது சென்னை வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை 3லயுமே செகண்ட் வந்துருவாங்க. அது இல்லாம சவுத்துல இருக்க எல்லா தொகுதியிலையுமே வந்து அவங்களுக்கு செகண்ட் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது எல்லாமே சொல்லி முடிச்சதானாங்க. இது ஏன்னா சும்மா ரேண்டமா வந்து 4 ஜெயிப்பாங்க 5 ஜெயிப்பாங்க அப்படியே பேசிட்டு இருக்கோம். கிடையாது. தொகுதியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க இந்த தொகுதியில உங்களுக்கு டவுட் நீங்க சொல்லுங்க அதை பத்தி பேசுவோம். இல்ல கார்த்திபுரம் உங்க இது சேலம் திமுக தான் ஜெயிப்பாங்க.
சேலம் திமுக தான். கார்த்தி ப்ரோ, திருச்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ எப்பவுமே திமுகவோட ஒரு கோட்டை தான். இந்த வாட்டி துரை திருச்சி அது கிடையாது. துரை வைக்கம் நிக்கிறாரு. அதை வந்து கே நேருக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவர் மேல. தீப்பெட்டியில வேற நிக்கிறாரு அவரு. தனி சின்னம் தான் அது. ஸோ அங்க அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஈஸியா ஜெயிக்கலாம் முடியாது. ஒரு பெரிய வேவ் இருந்தா மட்டும் தான் திமுக வந்து அந்த மாதிரி ஜெயிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க ஆப்போசிட்ல நிக்கிறது ஏடிஎம் கேண்டிடேட்டும் சரி, இன்னொன்று டிடிவி வந்து 2 தொகுதி வாங்கினாரு. ஒன்று தேனி, இன்னொன்று திருச்சி. திருச்சியில வாங்கிட்டு அவர் குக்கர் சின்னத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ அது எப்படி வேணாலும் மாறலாம், அது சொல்ல முடியாது. பட் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கு. டிடிவி அந்த தேனியில ஒர்க் பண்ற மாதிரி அவர் திருச்சியில ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியாது. அவர் பெரம்பலூர் நிற்கிறாரு நேரோட சொந்தம். பெரம்பலூர்ல அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு, திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய. அங்க இறங்கி வேலை செய்வாங்க. அங்க வந்து இறங்கி வேலை. ஏன்னா பாமக இது பண்ணோம் அவங்க, அதான் மெயின் டார்கெட்டா இருக்கும். ப்ரோ ஆக்சுவலா நான் இங்க பொள்ளாச்சி ப்ரோ. ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே மாதிரி ஒரு இது இருக்கு. ஏடிஎம்கே இல்ல பிஜேபி மாதிரி தான் இருக்கு. பட் மேக்சிமம் டிஎம்கேக்கு இங்க சான்ஸ் கம்மியா மாதிரி தான் இங்க இருக்குது. கரெக்டா இங்க பெருசா டிஎம்கேக்கு போன டைம் டிஎம்கே தான் இங்க வந்துச்சு ப்ரோ. ஆனா இந்த டைம் வந்து இப்போ அந்த இது இல்லாத மாதிரி இருக்கு. அந்த தொகுதியெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் வந்து 3 ஸ்பிட் ஆகிறதுனால இந்த மாதிரி தொகுதியெல்லாம் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. எல்லா இடத்துலையுமே அட்வான்டேஜ் டிஎம்கே இருக்குங்க. ஓட்டு ஸ்பிட் ஆகிறதுனால அவங்க 35-40% ஓட்டுன்றது ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு திமுகவுக்கு. அதில் வந்து ஏடிஎம்கே ஓட்டு என்ன குறையுது, பிஜேபி ஓட்டு கம்மியாகுது, அதெல்லாம் வச்சு தான் ரிசல்ட் வரும் அந்த தொகுதிகள்லாம். நான் சொல்றது ப்ரோ, நீங்க அண்ணாமலை கான்ஃபிடண்டா ப்ரோ? நீங்க என்ன சொல்றீங்க? 100% கோயம்புத்தூர்ல கான்ஃபிடண்டா நினைக்கிறீங்களா? இல்ல அது என்ன, அதுதான் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஆனா ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சா அது பெரிய பாசிட்டிவ் ஆயிரும்ல ப்ரோ? அது என்ன அந்த இது பிஜேபியோட அடுத்த கண்டிப்பா ஜெயிப்பாரு. அது என்ன ப்ரோ ராபின்சன் ப்ரோ, நீங்க டிஎம்கே சப்போர்ட்டர் தானே? இப்போ திருவள்ளூர்ல இவரை போட்டிருக்காங்களா சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்ல, அவர் எதுக்கு டிஎம்கே காரங்களே? இன்னொன்னுங்க, சும்மா அந்த அண்ணாமலை எனக்கு பிடிக்கும், நான் அண்ணாமலை ஃபேனு அதனால ஜெயிப்பாரு அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க 2014 ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க உயிரோடு இருந்து அவங்களுடைய ஹையஸ்ட், அதாவது அவங்களுடைய பீக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜெயலலிதாவோட பீக்னா 2011 to 2016 தான். 2011 வந்து அவங்க திமுகவை வந்து எதிர்கட்சியாக வர விடல, காலி பண்ணிட்டாங்க. 91 இருந்தாங்க. 91 ராஜீவ்காந்தி ஃபேக்டர் ஒன்று இருந்துச்சு. பட் அவங்க இண்டிவிஜுவலாக வந்து அடிச்சு காலி பண்ணது வந்து 2011. அதுக்கப்புறம் 2016 வரைக்கும் ஜெயலலிதா தான் ஃபுல் டாமினேஷன் இருந்தாங்க. அந்த டைம்லயே அவங்க 3,90,000 ஓட்டு பிஜேபி அலையன்ஸ் மட்டும், திமுக தனி நின்று 3வது இடத்துல தான் போச்சு கோயம்புத்தூர்ல. ப்ரோ ஆனா இல்ல கார்த்தி ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் பேசுறாங்க அது இருக்கு. பட் ஆனா டிஎம்கே கிட்ட ஒரு சின்ன என்னன்னா அவங்க பேசுறதுல ஒரு அரகன்ஸ் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. அதுதான் கொஞ்சம் அவங்க பேசுறதுல அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்காத மாதிரியே இருக்கு. அது அவங்க சொல்றது உரிமை தொகை எல்லாமே வந்து அவங்க செஞ்சேன்னு சொல்லாம அதை வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அந்த நிர்மலா சீதாராமனா கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கலாம். தேவையில்லாத ஒரு கட்சிக்கு தான் கெட்ட பேரு வந்து நிக்கிறதும் இல்ல, களத்தலாம உசுர கொடுத்து வேலை செய்யறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் சரி. எல்லா நியூஸ் லைவ் காலையில லைவ் போட்டாங்க, அதை பாரு. எப்பயுமே பேசுறது ஒரு ரொம்ப எப்படின்னா ஒரு பிரஸுக்கு வந்து அப்படியே ரொம்ப இதா பேசுறது வந்து பொண்ணு அவங்க வந்து என்னத்த சொல்ற. அப்ப பிரஸ்ல வந்து திமுக காரங்களாம் வந்து அப்படி பேசுனது எல்லாரும் தான். அப்புறம் நாம அவங்கள என்ன சொல்றாங்க புரியுதா? அவங்க வந்து இப்ப எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அவங்கவுங்க எவ்வளவு இது 1000 வந்து காசு இல்ல, எனக்கு வந்து இதுக்கு காசு இல்ல, அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லணுமா?
அதை மட்டும் தான் நீ பார்த்துருப்ப. இல்ல அதை மட்டும் தான் நீ பார்த்துருப்ப. ஏன் நீ சன் டிவியும் கலைஞர் டிவியும் ஃபாலோ பண்ற ஆள் நீ. அதை மட்டும் தான் நீ பார்த்துருப்ப. உனக்கு அதான் தெரியும். அவங்க சொன்ன ஃபுல்லா அவங்க என்ன சொன்னாங்க பதில் அப்படின்றத பார்த்தியா நீ? பார்க்கல, உனக்கு தெரியாது. சரி, இன்னைக்கு லைவ் சொன்னாங்க பாத்தியா நீ? அவங்க தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னை வந்து எலெக்ஷன் நிக்க சொன்னாங்க. நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன், ஆந்திரால இருந்தேன். எனக்கு ஆந்திரால நிக்கிறீங்களா தமிழ்நாட்டுல கேட்டாங்க. இது வந்து எலெக்ஷன் டைம்ல எதுக்கு இங்க கச்சத்தீவு பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சொல்லு? எப்ப வேணாலும் பேசலாம். நாங்க இதுக்கு வந்து சுகமுகூர்த்தம்லாம் பார்க்க தேவையில்லைங்க, எப்ப வேணாலும் பேசலாம் அப்படின்னாங்க. அதை போய் மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வட இந்தியால காங்கிரஸ்க்கு எதிராக. அதுல என்ன இருக்கு? அதுல கச்சத்தீவுல உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன இருக்கு சொல்லுங்க? சரி, அதுல வந்து உண்மை என்னன்னா, ஓகே இது வந்து சால்வ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த எப்ப பார்த்தா இந்த மீனவங்க இஷ்யூ எதுவுமே வராது. அங்க போய் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, இந்த இஷ்யூவே வராது. ஓகே, பட் முன்னாடியே எடுத்திருக்கலாம். இப்ப வந்து இப்போ அதான் அது யாரு பேசுறது ஓகே, ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. அவர் தான் அதை வந்து நான் கேக்குறேன். நீங்க வந்து மேனிஃபெஸ்டோல கொடுக்குறீங்களே, கச்சத்தீவை மீட் பண்ண கொடுக்குறீங்களே, எப்படி மீட்பீங்க? நீங்க மேனிஃபெஸ்டோ அடிச்சுட்டு போவீங்க, அதுக்கு பதில் சொன்னா ஐயோ ஏன் பதில் சொல்றீங்க கேட்பீங்களா? மேனிஃபெஸ்ட் போட்டதுனால நீங்க வந்து இப்படி சொல்றீங்களா நீங்க? ஆமா, கொடுத்ததே நீங்க தான் அப்படின்றது சொல்றோம். ப்ரோ அவங்க நம்புறது என்னன்னா காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தா தான் அந்த மாதிரி இது அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. இதெல்லாம் சும்மானு. ஆக்சுவலா அடுத்து மோடி தான் வர போறாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா சொல்லி பார்க்கலாம் தான் ப்ரோ. இவங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. இந்த எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச முடியுமே தவிர சும்மா வேணா பேசிக்கலாம். பட் ஆனா இப்போ நீ மோடி வராருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சே போச்சு. மோடி தான் பிஎம்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஆனா இந்த எலெக்ஷன்ல யார் எவ்வளவு சீட்டுங்கிறதா மேட்ரு. மற்றபடி இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. நவீன் ப்ரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதுக்கு இல்ல ராபின்சன் உங்களுக்கு தான் தெளிவா அவங்க பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்கிட்ட தேர்தல் நிக்கிறதுக்கு காசு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தமிழ்நாட்டுல பிறந்த ஆந்திரால இருந்தேன், தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராலையும் சரி என் கம்யூனிட்டிக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. அங்க போய் நின்னா நான் ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. இந்த கட்சி எனக்கு சீட்டு கொடுத்தாலும் அங்க ஜெயிச்சு அவங்களுக்கு வந்து வின்னிங் பாசிபிலிட்டி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனால நான் நிக்கலன்னாங்க. இதை விட கிளியரான பதில் யாரு கொடுக்க முடியும்? நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தா மாமீன்வீங்க, ஆந்திராக்கு போனா தமிழ்நாட்டு மாமீன்வீங்க. போயிடலாம் கட்டி அதை வந்து இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எதுக்கு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு தான் வந்து ஃபாரின் மினிஸ்டர் இருக்காரு. மல்ல வந்து கட்சியில இருந்து சொல்ல போறாங்க. கட்சித்தீவு இருந்தாலும் சரி எல்லாம் சரி அவங்க ஒரு அது ரிலேட்டடா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து இது எதுக்கு? அதுதான் நீங்க சொல்லுவீங்க, எடுத்து பண்ணி இது எதுக்கு தேவையில்லாத? நீங்க எதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்? எக்ஸ்போஸ் பண்ணணும் ப்ரோ திமுகவை. பண்ணி என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது? நீங்க என்ன எலெக்ஷன்றத எதிர்கட்சி எக்ஸ்போஸ் பண்றதுதான் எலெக்ஷன். சரியா? அது ஓகே தான். ஓகே, நான் சொல்றேன் அவங்க பேசுறதுதான் கண்டென்ட்டா ஒரு எடுக்க வருதுன்னு சொல்றேன். திமுக இவங்க பேசுறது திமுக எக்ஸ்போஸ் ஆக போதா? அது நீ சன் டிவி மட்டும் பார்த்துட்டு தான் உனக்கு அது மட்டும் தான் கண்டென்ட் தெரியும். இது உன் பிரச்சனை. அதே நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி பத்தி பேசிருக்காங்க, அதை பார்த்திருக்கியா? டாக்ஸை பத்தி பேசிருக்காங்க, அதை பார்த்திருக்கியா? பார்க்க மாட்டோம். நம்ம சன் டிவில போற ஹெட்லைன்ஸ் மட்டும் தானே பார்ப்போம். அந்த மாதம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலயும் வாங்கினதெல்லாம் பார்த்திருக்கியா நீ? அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன் தான். இல்ல கார்த்தி ப்ரோ, நான் அன்னைக்கு அப்ளை கேட்டதுக்கு இந்த கொஸ்டின் நான் அதுக்கு நீங்க வந்து வந்து பேசும்போது இதாயிருச்சு. பட் அதான் கேட்க வந்தேன். இந்த மாதிரி அவங்க பேசுற அந்த இது அரகன்ஸ் சொன்னாங்க, அந்த மாதிரி பேசுறது வந்து நிறைய பேர்த்த அது ஒரு ஹேட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்க அது பாத்தீங்கன்னா துரைமோகனோட சன் அவர் பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி பேச பேச எல்லாரும் என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஆகுது. அவங்க பேசுறது அந்த இது எல்லாமே இந்த ஓசி பஸ் இதெல்லாம் சொல்றது வந்து எல்லாமே நம்மளோட டாக்ஸ்ல இருந்து பண்றதுதானே ப்ரோ. இப்போ அதை ஏன் வந்து ப்ரோ சொல்லி காட்டுறாங்க? அது தெரியலையே, அவங்ககிட்ட கேளுங்க, திமுக கிட்ட கேளுங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன் கேட்கல, நான் அவங்கள இது பண்ணி கேட்கல. பட் இந்த மாதிரி நான் சொல்றது பிஜேபியோ சரி காங்கிரஸோ சரி மத்த ஏடிஎம்கேவும் சரி இந்த மாதிரி வந்து இது வரைக்கும்
பெருசா பண்ணும்போது பண்ணதில்லை. பட் ஆனா செஞ்சுட்டு சொல்லி காட்டும் போது அது வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது ப்ரோ. இந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க செஞ்சுட்டு அதோட அது எந்த கவர்மெண்ட் செஞ்சாலுமே அதை வந்து சொல்லி காட்டுறதுனால இந்த மாதிரி சொல்லி காட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நேற்று கூட டிஎம்கே ஐடி விங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ. இந்த பிங்க் கலர் பஸ் போட்டுட்டு இது ஸ்டாலின் பஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் வரி பணத்தை தானே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது ஏதோ லைக் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி ஸ்டாலின் பஸ்ஸு அது இது நாங்கள் உங்களுக்கு தானமாக கொடுத்த மாதிரி சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இது மாதிரி ஓசியில் இந்த பொன்முடி அவர்கள் சொன்னாங்கள்ல, இந்த மாதிரி ஓசியில் போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் அதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. நல்லது பண்ணுறீங்க ஓகே தான், பட் அதை சொல்லி காட்டாமல் அசிங்கப்படுத்தாமல் இருங்க மக்களை. பரவாயில்ல, இந்த அளவுக்கு புரிதல் வந்துச்சுன்னா ஓகே தான். இந்த ராபின்சன்லாம் வராது. எல்லா ஐடிக்கு பார்த்தானா அப்படிதான் தோணும். அவர் டிஎம்கே ஐட்டிங் பாக்குறாரு, பிஜேபி ஐட்டிங் பார்த்தா அவங்க போடுற ட்ரால் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். எல்லா ஐட்டியும் அப்படிதான் இருக்கும். டிஎம்கே சப்போர்ட்டர் போனானே இல்ல, நீங்க பிஜேபியோட ஐடி நீங்க பாருங்க ஜி. ஜெனரலா நான் வந்து அண்ணாமலைக்கு வந்து இத சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து ஏன் நான் சொல்லணும்? ஃபேக்ட் அதானே இருக்கிற ஃபேக்ட். ஒரு இதுல வந்து இப்படின்னா நம்ம வந்து மத்த சொன்ன மாதிரி என்னது சுத்தமாவே இல்ல. அவங்க வந்து ப்ரோ இல்ல ராபின்சன் ப்ரோ, ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, எல்லா ஐடியுமே அவங்கவுங்கள டிசைட் பண்ணதான் ப்ரோ இது வந்து அவங்க மனசு நீங்க கஷ்டம். இப்ப யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு, திடீர்னு வந்து எப்படி எடுத்தாரு பாத்தீங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. அவங்க போட்டோ எடுத்து வந்து நீ வந்து மோடியோட இருக்க, அவரு கேட்காரு இவரு பேசுவாங்க, இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. அதனால ஓட்டு போட்டுருவீங்களா? எடப்பாடி ஓட்டு போட போறியா? எடப்பாடி தான் அப்படி திடீர்னு வந்து எடப்பாடி ஓட்டு போறியா? அவரு யார ஆதரிக்கிறாங்க? அப்புறம் என்ன இல்ல சொல்றேன், அவங்க அப்படிதான் பேசிப்பாங்கன்னு சொல்றேன். இவங்க என்ன நீ எப்படி பேசுற? என்ன காரணம் சொல்லு. நீ வந்து இப்ப எடப்பாடிக்கு ஏன் முட்டு கொடுக்குற சொல்லு. நீ திமுக, அவர் சொன்னாரு தெரியுமா, வந்து எடப்பாடி முட்டு பேசுறாங்க. ஏன் எடப்பாடி வந்து இவ்வளவு நாள் கொயிட்டா இருந்தாருல, இப்ப எதுக்கு சம்பந்தம்லாம் தூக்கிட்டு வரணும் பேசுறாரு? நான் கேக்குறது, நீயே வந்து எடப்பாடி பத்தி இவ்வளவு நாள் பேசாம இப்ப வந்து பேசுற சொல்லு. அவர் பேசினால தானே பேசுறேன். அவர் பாட்டு எதுவுமே ஒண்ணுமே பேசாம இருந்ததுன்னா நான் சொல்லி எதுக்கு பேச போறோம்? நீ என்னைக்காவது இந்த மாதிரி அண்ணாமலை பத்தி பேசிருக்கியா? கிடையாதுல்ல. அண்ணாமலை பத்தி நீ பேசுற இல்லையா? எடப்பாடி பத்தி யாரும் பேசல. திடீர்னு ஏன் எடப்பாடி மேல பாசம்னு கேக்குறேன். என்ன பாசம்? திடீர்னு பாசம், திடீர் பாசம். ஏன் பாசம்? எதுக்காக? எங்களுக்கு எதுக்கே பாசம்? ஒரு மாதிரி ஓட்டு பிரிஞ்சிடும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் தானே, வேற என்ன? அவர்தான் ஓட்ட பிரிக்கிறாரு, டிஎம்கே ஓட்ட பிரிக்கிறதுன்னு வந்திருக்காங்க. நடக்கவே நடக்காது ராஜா. ஆனா வந்து சென்னையில வந்து அவங்க வந்து கஷ்டம் தான். ஏடிஎம்கே எல்லாம் சான்ஸே இல்லை. அவங்க வந்து வச்சு நிக்க ஆளுங்கெல்லாம் பார்த்தல. கார்த்திக் ப்ரோ, இப்படிதான் ராமச்சன் எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது. ப்ரோ, இந்த கச்சத்தீவு வந்துட்டு எனக்கு சின்ன ஆக்சுவலா டவுட் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு 2019 மோடி தோத்துருவாருன்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. தமிழ்நாடே நம்பி ஓட்டு போட்டது என்ன காரணம்? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் போட்டீங்க. என்னாச்சு ரிசல்ட்? அப்ப நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு கட்சி சார்ந்து ஒன்னு யோசிச்சோம்னா அப்படிதான் நமக்கு தோணும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, 40 தொகுதியிலும் நம்ம தான் ஜெயிப்போம் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா ரிசல்ட் வேற மாதிரி வரும். இதே ஒப்பீனியன் போல் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்து 39 திமுகன்னு பேசுறாங்கல்ல. இந்த ஒப்பீனியன் போல் எதுவுமே வந்து 2019 ஒப்பீனியன் போல்ல 25 தொகுதிக்கு மேல கொடுத்துருக்க மாட்டாங்க திமுகவுக்கு. அன்னைக்கு எப்படி வந்து அவங்க 32 வச்சாங்க? புதிய தலைமுறை ஒப்பீனியன் போல் சொல்றியா? பொதுவாவே சொல்றேன். இல்ல இந்தியா டுடே எல்லாம் இந்த ஜெய்சி எல்லாம் சொன்னதெல்லாம் அப்படிலாம் இல்லையே. அதுதான் சொல்றேன். பொதுவாவே வந்து ஒப்பீனியன் போல நம்ம நினைக்கிறது இதெல்லாம் எதுவுமே நடக்காது. எலெக்ஷன்ல மாறி மாறி தான் நடக்கும். ஆமா மாறி மாறி தான் நடக்கும். போற பக்கம்லாம் உங்களை கேள்வி கேட்கறாங்க நிக்க வச்சு.
ஆனா இருந்தாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்க நீங்க. அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எங்களுக்கு தேவை. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலா பிரசாந்த் ப்ரோ பேசும்போது ஊட்டி பத்தி நிறைய பேசிட்டு இருக்காரு. பட் முருகன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? அவருக்கு என்ன ப்ரோ நீலகிரிஸ்ல அவர் என்ன ஜெயிக்கிற? உங்களுக்கு என்ன உங்க ஒப்பீனியன் என்ன? ஊட்டி பொறுத்த வரைக்கும், நீலகிரி பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு வாய்ப்பு இருக்கா அவருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகன் இல்லை, நீங்க அதுக்கு வந்து போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரியோட முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திமுக வந்து இப்போதான் ராஜா ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி ராஜா இங்கே நிற்கவே இல்லை, ஒரு பெரம்பலூர். அதுக்கு முன்னாடி வந்து திமுக ஜெயிச்சிருக்காரு. விக்கிபீடியா போயிட்டு நீலகிரி லோக்சபா கான்ஸ்டிடியூஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அவங்க ஜெயிச்சு இந்த எலெக்ஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிச்சதில்லை. இதுக்கு முன்னாடி அங்கே வந்து 98ல் 99ல் 2 டைம் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 98ல் ஏடிஎம்கே அலைன்ஸ், 99ல் ஜெயிச்சிருக்காரு. அதான் நானும் சொல்றேன். இல்ல அலைன்ஸ் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா 98ல் வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல நின்னாங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ்ல. 99ல் டிஎம்கே அலைன்ஸ். ஒரே வருஷத்துல வந்து அலைன்ஸ் மாறி மாறி நின்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதே கேண்டிடேட் தான் நின்றுப்பாரு, அவரே தான் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு அந்த இடத்துல, இல்லாமலாம் கிடையாது. இன்னொன்னு அவரு வந்து ராஜா வந்து அங்கிருந்து பெரம்பலூர்ல பிறந்தவர் இங்க வந்து நிக்கிறாரு. முருகனுக்கு வந்து இங்க ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. அவர் மேல கொஞ்சம் அமர்ஷன் இருக்கு. அதனால டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஜெயிப்பாங்களா இல்லைன்றதுலாம் தெரியாது. டஃப் ஃபைட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சும்மா அப்படியே ஈஸியா அப்படியே ஜெயிச்சிடலாம். ஆப்போசிட் அங்க நீலகிரிஸ்ல நீலகிரிஸ் தெரியலையே, எடுத்து பாருங்க. லோகேஷ் தமிழ் செல்வன் ப்ரோ, அதிமுக. ஏடிஎம்கேலியா? ஆமா ஆமா, டிஎம்கே ராசா, இங்க வந்து லோகேஷ் தமிழ் செல்வன். ரமணோட சன்னதானே இருக்கு ப்ரோ. ஆனா கார்த்திக் ப்ரோ, இப்போ என்ன ஒரு சின்ன இதுன்னா, ஏடிஎம்கே வந்து அவங்களோட கேம்பெயின் வந்து டிஎம்கே பிளேம் பண்ணி பண்றாங்க, இல்ல பிஜேபி சொல்றாங்க. பட் ஆனா ஏடிஎம்கேவோட பத்தி நீங்க என்ன ப்ரோ, உங்க ஸ்டாண்ட் என்ன? ஏடிஎம்கே இந்த டைம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே இதனால அவங்களுக்கு 26ல ஏதாவது 26ல அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இது இந்த டைம் எத்தனை சீட் ஜெயிச்சா அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏடிஎம்கே பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே என்னன்னா, நான் ஒன்று சொன்னா உன்னே டக்குன்னு வந்து எப்படி சொல்லலாம், நீ உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியுமா, நீ பாத்தியா அப்படிலாம் பேசுவீங்க. பட் எல்லாமே எல்லாத்துக்குமே விளக்கம் கூடிய வேண்டியதா இருக்கு. எல்லாமே அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2014 வந்து ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதாவோட பீக் பீரியட் அதான் சொல்றேன் பாத்தீங்களா. ஏடிஎம்கே வந்து பீக்ல இருந்தாங்க அந்த டைம்ல. 2011ல இருந்து 16 வரைக்கும் அவங்க வந்து திமுக எதிர்கட்சியே இல்லாம காலி பண்ணாங்க அந்த எலெக்ஷன்ல. அந்த டைம்ல இருக்கும்போது 2014 வந்து அவங்க வந்து 37 தொகுதி ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. ஸோ அதுதான் ஏடிஎம்கேயோட பீக். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா இல்லை அந்த கட்சியில. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்டுல ஒரு 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு ஒரு 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 1000 ஓட்டு எப்படி தெரியுமா, சும்மா ரேண்டமா நம்ம கணக்கு வைக்கலாம் அப்படின்னா, நான் செத்தாலும் ரெட்டைக்கு தான் போடுவேன், யாருக்கும் மாற்றி போட மாட்டேன் அப்படின்னு ஒரு 300 ஓட்டு இருக்குங்க. அது மாறவே மாறாது. நான் எம்ஜிஆரோடைய விசுவாசி, ஜெயலலிதாவோட விசுவாசி, நான் பிறந்ததுலேருந்து ஏடிஎம்கே தான், மாறவே மாறாது அப்படின்னு ஒரு 300 இருக்கும். இன்னொன்று ஆன்டி டிஎம்கே அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒரு 300 ஓட்டு இருக்கும். அதுவும் மாறவே மாறாது. திமுக எதிராக இருக்கிறது யாரு? அதிமுக தான், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு 300. அதாவது நான் சொல்றது ஏடிஎம்கே ஓட்டை மட்டும் சொல்றேன். அப்படின்னு சும்மா நம்ம ரஃப் கால்குலேஷன், நம்ம நினைக்கிறத சொல்றேன். அப்படி இருக்கும். மிச்சம் ஒரு 400 ஓட்டு எப்படி இருக்குன்னா, அலையன்ஸ் பார்ட்டி யார் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு 100. இப்போ பாமக இருக்கும் தருமபுரியில, ஏடிஎம்கே நிற்கும் போது பாமக அலையன்ஸ் நிற்கும் போது அங்கே ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். அந்த 1000ல் 300 வந்து ரெட்டலைக்காக உழுவுறது, 300 வந்து ஆன்டி டிஎம்கேக்காக உழுவுறது, ஒரு 100 வந்து அலையன்ஸ் பார்ட்டிக்காக உழுவுறது. அதுக்கப்புறம் இன்னொரு 100 வந்து
அந்த தேர்தல்ல என்ன இஷ்யூ அதை பேசணும். இந்த தேர்தல் என்ன, மோடியை தோக்கணுமா, மோடி தோக்கடிக்கணுமா, மோடி திரும்ப வேணுமா அப்படின்றது இருக்கும். இன்னொன்னு அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல யாரு கேண்டிடேட், அவங்க செல்வாக்கு இருக்கா இல்லையா, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, இதெல்லாம் வச்சுதான் இருக்கும். ஆனா 2014 அப்புறமே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எல்லா இடத்துலயுமே வீக் ஆயிட்டே வருது. 2014 பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கிட்ட ஜெயலலிதா இருந்தாங்க, இன்னைக்கு இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாருமே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷத்துல ஒரு கட்டத்துல வந்து சசிகலா வெளில போறாங்க, டிடிவி வெளில போறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஃபாலோவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இருப்பான்ல. 4 பேர் வந்து சசிகலா இருப்பான்ல, சசிகலா ஆதரவாளர்னு ஒரு 4 பேர் இருப்பான், ஓபிஎஸ் ஆதரவாளர் 4 பேர் இருப்பான். வெளில போறாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வெளில போறாரு, இவங்க எல்லாம் வெளில போறாங்க. அது எல்லாமே அந்த கட்சிக்கான மைனஸ். அதை தாண்டி அந்த கட்சி வந்து அந்த அந்த டைம்ல நிற்கும் போது பாமக 2019 நிற்கும் போது பாமக அலைன்ஸ் இருந்துச்சு. 2021 எலெக்ஷன்லயே 2019 நீங்க சொன்ன 2019 2021 நான் வந்து ஏன் அந்த அளவுக்கு ஓட்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா பாமக இருந்துச்சு அலைன்ஸ்ல, பிஜேபி இருந்துச்சு, தேமுதிக இருந்துச்சு, இவங்களாம் இருந்தாங்க. இவங்களாம் இருந்ததுனால அந்த ஓட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடிச்சு. இன்னைக்கு அலைன்ஸ்ல யாருமே கிடையாது. ஸோ அந்த அலைன்ஸ் ஓட்டுன்றது டோட்டலா பிரிஞ்சிருது உங்களுக்கு. இன்னொன்று லீடர்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா போயிட்டு இருக்காங்க. ஒரே ஆளா இபிஎஸ் மட்டும் தான் நிக்கிறாரு. இன்னொன்று ஆன்டி டிஎம்கே அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அதை பிஜேபி ரொம்ப டார்கெட் பண்ணி சண்டை போட்டு நாங்க தான் திமுக எதிரி, நாங்க தான் எதிரி திமுகக்கு அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வராங்க. அது ஒர்க் ஆகுது தாண்டி ஒரு 10 ஓட்டாவது அதுக்காக மாறும். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல என்ன இஷ்யூ இருக்கு, இந்த எலெக்ஷன்ல வந்து மோடி திரும்ப வரணுமா வேணாமா, ராகுல் காந்தி வரணுமா மோடி வரணுமா அப்படி ஒன்று இருக்கு. அப்போ மோடி உங்களுக்கான கேண்டிடேட் கிடையாது, பிஎம் கேண்டிடேட், அது பிஜேபிக்கான கேண்டிடேட், அதுக்காக ஒரு 10 ஓட்டு மாறும். இப்படி எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே அவங்களுக்கான ஓட்டை இழந்தது தான் இருக்கே தவிர பாசிட்டிவா இன்னொரு 4 ஓட்டு சேர்றதுக்கான எந்த பாயிண்ட்டுமே இங்க இல்ல. 2024 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டு 2014 சரி 19 சரி ஏடிஎம்கே வாங்கின ஓட்டுல இருந்து ஒரு 4 ஓட்டு சேர்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு பாயிண்ட் கிடையாது. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து மைனஸ் தான் இருக்கே தவிர ஆளுங்களும் உள்ள விட்டு விட்டுட்டு போறாங்க, இஷ்யூவும் கிடையாது, பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது. இன்னொன்று நாங்க தான் திமுக எதிர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ் வச்சிருக்கு. அந்த அலைன்ஸ்லயுமே இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே ஓட்டு வந்து குறைஞ்சிட்டே தான் வருது. அவங்க அன்னைக்கு 1000 ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 500 ஓட்டு தான் அவங்களுக்கு மிச்சமா இருக்கு. இதான் ரியாலிட்டி. நான் கூட்டம் சேர்த்துட்டேன், அதை பண்ணிட்டேன், என் பிரச்சாரத்தை பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடையாது. நடக்க போறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது பிஎம்கான எலெக்ஷன், மோடிக்கான எலெக்ஷன். மோடியா ராகுலா இப்படி ஓட்டு கேட்கணும். கூட யார் இருக்கா அலைன்ஸ்ல, பாமக இருக்காங்களா, விசிகா இருக்காங்களா, காங்கிரஸ் இருக்காங்களா, அதுக்கு ஒரு ஓட்டு விழுவோம். ஆன்டி டிஎம்கே நிக்கிறது யாரு இன்னைக்கு, அதிமுக ஓட்டே கிடையாது, பிஜேபி நிக்குது. பிஜேபி அதோட சொல்ல போனா இன்னும் அப்புறம் எடுத்து நிக்கிறாங்க, அவங்க வந்து வச்சு வெளுத்துட்டு இருக்காங்க டிஎம்கேவை. அப்ப திமுகவை பிடிக்காத ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். இது எல்லாமே ஸ்பிளிட் தானங்க. அப்ப ஏடிஎம்கே ஓட்டு எப்படி வந்து அப்படியே நிற்கும் ஸ்ட்ராங்கா. ஜெயலலிதா செத்துருவாங்க, ஓபிஎஸ் வெளில போயிடுவாரு, டிடிவி வெளில போயிடுவாரு, சசிகலா வெளில போயிடுவாரு, உங்க கூட்டணி கட்சியெல்லாம் வெளில போயிடும். உங்களுக்கு ஆன்டி டிஎம்கேன்ற ஒரே திமுக எதிர்க்கிற ஒரே கட்சி அதிமுகன்ற பேரும் குறைஞ்சிரும், கூட்டணியும் இருக்காது. ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் அப்படியே இருக்கும். இது என்ன லாஜிக்? இது எப்படி இருக்கும்? அது ஸ்பிளிட் ஆகாதா? ஆனா ஏடிஎம்கேக்கு அப்படியே ஓட்டு இருக்குங்க. அப்படியே என்ன லாஜிக் இது? சவுக்கு பேசுற மாதிரி ரெட்டர்ன்ற ஒரே சிம்பிளை வச்சுட்டு ஓட்ட வைக்கிற முடியுமா அதே ஓட்டை? கிட்டத்தட்ட சீமான் மாதிரிதான். சீமானும் எல்லாத்தையும் திட்டுறாரு, இவங்களும் எல்லாத்தையும் சென்டர்ல திட்டுறாங்க, டிஎம்கேயும் திட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் திட்டுறதை தாண்டி யார் எடுத்து நிக்கிறாங்கன்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல. அதுதானே இப்போ நானே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் போன எலெக்ஷன்ல. என்ன நினைச்சேன், திமுகவுக்கு எதிராக இருக்கிறது ஏடிஎம்கே தான் நினைச்சேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக எதிராக பிஜேபி இருக்கு, நான் மைண்ட் மாறல. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து நிக்கிறான்ல, அவன் 4 ஓட்டு தான், அதுல ஒரு 4 ஓட்டு தான் பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது மைனஸ் தானே உங்களுக்கு. அடிஷ்னலா ஓட்டு வரதுக்கான என்ன வேலை பார்த்துட்டீங்க இந்த 3 வருஷத்துல? லாஜிக்கான பாயிண்ட் ஏதோ ஒரு சொன்னோம்ல, ஓட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு சேர்றதுக்கு இந்த காரணத்துக்காக ஓட்டு சேருங்க ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல.
ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, ஃபேக்சுவலா யோசிச்சு பாருங்க. ஓபிஎஸ் போயிடுவாரு, தேவர் ஓட்டெல்லாம் குறையும். டிடிவி போயிடுவாரு, சசிகலா போயிடுவாங்க, தேவர் ஓட்டெல்லாம் குறையும். அந்த பக்கம் சவுத்துல பாமக இந்த பக்கம் போயிடும், வன்னியர் ஓட்டெல்லாம் குறையும். நீங்க பிஎம் கேண்டிடேட் மோடி உங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் கிடையாது. பிஎம் கேண்டிடேட் இல்லாத ஒரு எலெக்ஷனு, இதுல ஓட்டு குறையும், எல்லாமே குறையும். ஏறுறதுக்கு என்ன இருக்கு? ஓட்டு சேர்றதுக்கு இப்ப 100 ஓட்டு வாங்குற இடத்துல 200 ஓட்டு வாங்குறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு சரி ஓகே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டேன், நான் 40 தொகுதியும் வந்து மாவட்ட செயலாளர்களையும் பழைய எக்ஸ்எம்பி நிக்க வச்சிட்டேன், எல்லாம் முரட்டுத்தனமான கேண்டிடேட் அப்படி இருக்கணும். அதுவும் இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கா? அடிஷனலா என்ன வரணுன்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி ஓட்டு வந்துரும் எப்படி வரும்? என்ன வெரி சிம்பிள். அவங்க ஒழுங்கா பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அருமையா அவங்க வந்து ஒரு இல்ல அது ஓகே சொல்றேன். இல்ல 2019ல டிஎம்கே யாரோட அலைன்ஸ் வச்சிருச்சு கார்த்தி? அப்ப வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிச்சு, பிஜேபி ஏடிஎம்கேட வச்சிருச்சு. அப்ப அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராங் காட்டணும்னு பண்ணாங்க, அது பண்ணல. இல்ல ராமன் சார், நீங்க நிறைய பேர் மீடியால இருந்து சரி எல்லாரும் சரி லாஜிக் இல்லாம ஒரு விஷயத்த பேசுறாங்க. அப்படின்னா ஏடிஎம்கே வந்து ஓட்டு வாங்கிருங்க. ஏன் அதுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லணும். ஃபேக்டே கிடையாது. ஏடிஎம்கேவோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன? அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 1 கோடி ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த 1 கோடிக்கு கம்மியா தான் இருக்குமே தவிர 1 கோடி சேர்றதுக்கான எந்த வித பாசிபிலிட்டி கிடையாது. இல்ல ஏன்னா பிஜேபி அது இல்லாம ஆமா அவங்க பிஎம் கேண்டிடேட் யாரு? அவங்க யாரு? ஆமா இத்தனை நெகட்டிவ் இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவ் சொல்லுங்க பாப்பா. ஒரு பாசிட்டிவ் இதனால சேர்ந்து நான் சீமானுக்கு கூட சொல்லுவேன். ஓட்டு சேர்றதுக்கு சீமானுக்கு கூட ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் கேண்டிடேட் போடுறாரு, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் எல்லாம் போட்டிருக்காரு, பிரச்சாரம் பண்றாரு. அவர் சின்ன மாறினது பப்ளிசிட்டி. அவர் வந்து இவரை ஆதிக்கிறாரா சீமான்? அதை சொல்லுங்க. அதே மாதிரி தானே இவங்களும். இல்ல சின்ன மாறினது அவருக்கு பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. சரி இந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு 4 ஓட்டு சேர்ந்து வரதுக்காக ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏடிஎம்கே என்ன பாயிண்ட் இருக்கு? ராபின்சன் சொன்ன மாதிரி இப்போ அந்த பிஜேபி கூட இந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் சேர்ந்தா இது 20 சீட்டுக்கு மேல இப்போ இருக்கிற லெவல அடுத்த இதுல வந்து 2026ல இவங்க டஃப் ஃபைட் டிஎம்கேயோட கொடுக்கலாம், வேணா பிரிஞ்சு கூட வரலாம், பிஜேபியோட இல்ல சேர்ந்து பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணிருக்கலாம். அவங்க அவ்வளவுதான், தலைமை சரியில்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம இல்ல செம வாய்ப்பு இல்ல ப்ரோ. அது சேர்ந்து இருந்தாங்கன்னா க்ரோ ஆயிருக்காதுன்னு வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு போறது கஷ்டமா இருந்தாலும் பிஜேபியோட வழியா போயிட்டு அவங்க உள்ள தள்ளி இருப்பாங்க. நீங்க பாமகவே தேவையில்லை ஜி உங்களுக்கு. பாமக இருக்கட்டும், பாமக பிஜேபி இந்த அலைன்ஸ்ல கூட ஏடிஎம்கே லாஸ்ட் டைம் வந்து பாமகவால மட்டும்தான் வந்து அவங்க வரல ஜி. மெயின் வந்து இதுதான். அவங்க வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு, பிஜேபி போயிட்டா மைனாரிட்டி ஓட்டுலாம் வந்துரும்னு. சத்தியமா ஒரு ஓட்டு வராது உங்களுக்கு, எழுதி வச்சுக்கோங்க, எதுவுமே வராது. எப்படி பிஜேபியோட சேர்ந்துட்டா மைனாரிட்டி வராது? பிஜேபி போயிட்டா மைனாரிட்டி ஓட்டு வந்துரும் சொல்லி சொல்றாரு. அது ஒண்ணு கூட வராதுங்க. ஒரு ஏடிஎம்கே கமெண்ட் போடுறாரு, நமக்கு சொல்றேன். அது ஒண்ணுதாங்க எல்லாருமே அப்படிதான். அலைன்ஸ்ல இருந்தே வெளியே வந்திருக்காங்க அந்த மைனாரிட்டி. அதுதான் சொல்றேன். அதுதான் பாருங்க. ஓகே அது வந்தாங்கல்ல, பாமக நீங்க அலைன்ஸ் வச்சுக்கணுமா இல்லையா? அது வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? பிசிக அலைன்ஸ் கூப்பிடணுமா இல்லையா? அது பண்ண முடியல. இன்னொன்னு வந்து மைனாரிட்டி ஓட்டு எல்லாமே யாருக்கு விழுவும்? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் விழுவோம். ராகுல் காந்திக்கு பிரைம் மினிஸ்டர் தாங்க விழுவோம். வேற யாருக்கு விழுவோம்? உங்களுக்கு விழுவுமா? உங்களுக்கு எப்படி விழுவோம்? ஏதாவது லாஜிக் இருக்கு அதுல? இல்ல இப்ப இவங்க பிரச்சாரத்துல ஒண்ணு கூட இவங்க வந்து யார் ஆதரிக்கிறாங்க பிஎம் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. டிஎம்கேவே திட்டிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு கட்சிக்குமே பிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. ஒரு பக்கம் பிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்ல முடியாத ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் பிஎம் கேண்டிடேட் இல்லாத ஒரு கட்சி. ஆனா 2 பேரும் பிஎம் எலெக்ஷன் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. லோக்கல் சண்டை. கார்த்திக், பட் சேலம்ல வந்து டிஎம்கே எனக்கு ஈஸியா எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏடிஎம்கே டஃப். ஏன்னா அந்த ஓட் ஷேரிங் வந்து இங்க பிஜேபி நின்னா ஓட் ஷேரிங் வேறையா இருக்கும். இப்ப பிஎம்கே நிக்குது இல்லையா? ஸோ
ஸோ எனக்கு தெரிஞ்சு சேலத்துல ஏடிஎம் கேக்குன்னு ஒரு லட்சம் ஓட்டு வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினா கூட முடிஞ்சு போச்சுங்க பாமக. குறைஞ்சிருதுல உங்களுக்கு. ஓட் ஸ்பிளிட் ஆகும். பட் பிஜேபி இன்னொன்னுங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும் இல்லைங்க. அவங்க செல்வ கணபதினு ஒரு கேண்டிடேட் நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க அங்க அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடணும்ல. எங்கேயாவது போட்டு வச்சிருக்கீங்களா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்? அதாங்க சொல்றேன், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ஓட்டு விழுவும். நீங்க பிஎம் கேண்டிடேட் சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ஓட்டு விழுவும். நீங்க ஆன்டி டிஎம்கே செட் மைண்ட் செட் எடுக்க மாட்டீங்க ஆனா ஓட்டு விழுவும். உங்களுக்கு ஸ்ட்ராங் அலைன்ஸ் இருக்காது ஆனா ஓட்டு விழுவும். இது என்ன கற்பனையா இருக்கு? இது உலகமாக கற்பனையா இருக்குங்க. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ஏன்னா ரெட்டலைக்கு மட்டும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவாங்கன்னு என்னங்க லாஜிக் இருக்கு? ஒண்ணு நீங்க எம்ஜிஆர் இருக்கணும், ஜெயலலிதா இருக்கணும். ரெண்டுமே கிடையாது. நீங்க எப்படி விழுவோம்? எதுக்கு அவங்க போடுவாங்க? எடப்பாடி விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? லைக் அவரு சொல்றேன். எடப்பாடி இல்லைங்க, ஜெயலலிதாவுக்கே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குங்க. ஜெயலலிதாவே வந்து 7 கட்சி 8 கட்சி ஆணையம் வச்சுட்டு தான் எலெக்ஷன் நின்னாங்க 98ல. அவங்க மரணடி வாங்கி தோத்ததுக்கு அப்புறம் நின்னாங்க. ஏன் தோத்தாங்க? தோத்ததுக்கு அப்புறம் நின்னாங்க அலைன்ஸ் வச்சு. ஏன் நின்னாங்க? ஆனா அதே 99 ஜெயிக்க முடியல ஜெயலலிதாவால. ஒரே வருஷம் ஒரே கட்சி தான் ஜெயிச்சது. பிஜேபி அலைன்ஸ்ல இருக்க கட்சி தான் ஜெயிச்சிச்சு. 98லயும் அவர் தான், வாஜ்பாய் தான். 99 வாஜ்பாய் தான். ஆனா 98ல நின்று ஜெயலலிதா மரணடி 96ல வாங்கினதுக்கு அப்புறம் 98ல வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு அதான் எடப்பாடி சொல்லியிருந்தாரு, நாங்க தான் வாழ்க்கையை கொடுத்தோம் பிஜேபின்னு சொன்னார்ல. அப்ப ஜெயலலிதாவே வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சு தான் இந்த இடத்துல ஜெயிச்சாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சுட்டு அடுத்து 16 நாள்ல வந்து வாஜ்பாய் அரசை கவுத்துட்டாங்க. இங்க வந்து திமுக அரசை கலைக்கலன்றதுக்காக. உடனே கலைஞர் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு டக்குன்னு. அவங்க போனாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு இவரு வந்துட்டாரு உள்ள. அதுக்குதான் இன்னைக்கு அவர் விவரம் சொன்னோம். எது பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க, குஜராத் கலவரம் நடக்கும்போது ஏன் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல. அது நடந்தது அப்பதான். ஒரே வருஷம் கேப்ல 98ல ஒரு எலெக்ஷனு ஏடிஎம்கே ஜெயிக்குது, அப்ப பிஜேபி அலைன்ஸ். 99ல டிஎம்கே ஜெயிக்குது, அப்ப பிஜேபி அலைன்ஸ். அப்போ அவங்களுக்கே தெரியுது இல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியுது. நடக்கிறது நேஷனல் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்ப கூட்டணியில யார் ஜெயிப்பாங்க சென்டர்லயோ அவங்களுக்கு தாங்க ஓட்டு விழுவோம். அது இன்னைக்கு கிடையாதுங்க. 49 எம்ஜிஆர் தோத்துருக்காருங்க 1980ல. எம்ஜிஆர் தோக்காத ஒரு தலைவர்னு பேசிட்டீங்களே, அவர் தோத்துருக்காரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அவர் தோத்த ஒரே எலெக்ஷன் அதுதான். ஏன் தெரியுமா? காங்கிரஸ் அலைன்ஸ் டிஎம்கே நின்னது. 1980 எடுத்து பாருங்க ரிசல்ட். காங்கிரஸ். ஆமா, அங்க யார் ஓட்டு போறாங்களோ அதுக்கப்புறம் நடந்த 3 மாசம் இல்ல, அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன்ல 3 மாசத்துல எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. ஆனா சென்ட்ரல்ல இந்திரா காந்தி ஜெயிப்பாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு விழுதுங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும்போது. அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி ஓட்டு போடுவாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டு போடுவாங்கன்றது இவ்வளவு வரலாறு இருக்குல்ல, இத்தனை வருஷம் வரலாறு இருக்குல்ல. அது தெரியலன்னு என்னங்க பண்றது எடப்பாடிக்கு? யார் இருக்க போறா பிஎம்மா? மோடி. யார் பிஎம்? மோடி. இதுக்கப்புறம் யார் வர போறா? மோடி. அந்த அலைன்ஸ் வேணாம் அப்படின்னு கழட்டி விட்டு வர்றாரு இவர் ஈவோக்காக. அது யாரோட நஷ்டம்? அவருக்கு தான் நஷ்டம். அதுதான் ப்ரோ மைனாரிட்டி ஓட்ஸ்க்காக பண்ணது தானே இது. மைனாரிட்டி எங்க யாருங்க வந்து ஓட்டு போறா உங்களுக்கு? அவங்க ராகுலுக்கு தாங்க போடுவாங்க. ராகுல் காந்தி தாங்க போடுவாங்க. நீங்க ராகுல் காந்தியை கூட சுத்த முடியுமா? சீட்ஸ் இஷ்யூ ஜி. அதனாலதான் ஒரு வெளியே வந்துட்டார். அருமையா முன்னாரம் போயிருந்தாருன்னா இவர் நேரம் இந்த லோக்கல் சண்டையெல்லாம் விட்டுட்டு பெருசா ஃபோக்கஸ் 2026 பெருசா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல 20+ ஈஸியா வாங்கிருக்கு. இப்ப இருக்கிற சினாரியோ பார்த்தா அலைன்ஸ் வச்சிருந்தா அவங்க வாங்கியிருக்கலாம். அது மிஸ் தான். பார்ப்போம் என்னன்ட்டு. கார்த்திக் ப்ரோ, இந்த சவுக்கு பேசுறது வந்து ஃபுல்லாவே நம்ம எல்லாமே உருட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு சில அது ஃபேக்சுவலாகவும் இருக்குல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஆமா எல்லாமே உருட்டுல இருக்காது. இல்ல, அவரு கச்சத்தீவை பத்தி பேசியிருந்தாரு நேத்து பேசியிருந்தாரு. நேத்து ஃபுல்லா பார்க்கல. நேத்து வந்து இது வந்து மட்டமான அரசியல் வேலை பிஜேபியோடதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன பாயிண்டே தான். 29 பைசா இல்ல, 29 பைசா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது மட்டமான அரசியல் இல்லையா? இல்ல அவர் இப்போதைக்கு அவங்க எடப்பாடி ஸ்டாண்ட் தானே அவர் எடுப்பாரு, அதனால இப்படி பேசுவாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க நீங்க சொன்ன பாயிண்டையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது கச்சத்தீவு இந்த டைம்ல வருது, ஓகே. இது அண்ணாமலை மட்டும் பேசியிருந்தா ஓகே, நம்ம விட்டுடலாம், அது ஒரு அரசியல் சும்மான்னு. பட் இதை உடனே மோடி எடுக்கிறாங்க. ஜெய்சங்கர் வந்து பேசிட்டு இருக்காரு.
அமித்ஷா பேசுறாங்க, ஜேபி நட்டா பேசுறாங்க, நான் இதை வந்து சிம்பிளா இது பாலிடிக்ஸ், அதுக்காக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஏதோ ஒன்று இருக்கு கண்டிப்பா. மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் மேபி வரலாம், வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி முன்னாடி வராது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம். இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் பின்னாடி வேற உருட்டிட்டு இருந்தாரு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அது ஏதாச்சும் ஒப்பந்தம் கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அது ஒரு வருஷமா போயிட்டு இருக்குங்க. ஒரு வருஷமா பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒரு வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க ஸ்ரீலங்கால இருக்க ஃபிஷர்மேன் எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? நீ இந்தியா கிட்ட கச்சத்தீவு வந்து லீஸு கொடுக்க போறீங்களான்னு சொல்லி அங்க இருக்க போராட்டம் பண்ணான். ஒரு வருஷமா அதெல்லாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டாபிக் எல்லாம் ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்குது தான். பழசு புது மேட்டர் கிடையாது, பழைய மேட்டர் தான் அது. இல்ல அதான் இது வந்து எலெக்ஷனுக்காக பண்றது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படி சொன்னார். அது வந்து அப்படி நான் ஃபுல்லா வந்து அதை பண்ண மாட்டேன், அண்ணாமலை மட்டும் போட்டிருந்தா நான் அப்படி விட்டுட்டு போயிருப்பேன். இது வந்து ஜெய்சங்கர்லாம் இதை எதுக்கு இந்த நேரத்துல பேசணும்? அந்த அப்படியே அவங்க என்ன சொன்னா, நீங்க பிஜேபி அப்படியே ஒரு 3 சீட் 4 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கூட அந்த 4 சீட்டுக்காகலாம் இந்த எல்லாருமே எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கேம் அவங்க என்னன்னா மேனிஃபெஸ்டோல அதை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை வச்சு திரும்ப இன்னொரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை அவரை சொல்லிட்டு சரி இதெல்லாம் இப்போ எலெக்ஷனுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க பக்கத்துல சைனாக்காரெல்லாம் இருக்கான், அவனா வந்து அப்புறம் இது வேணா வந்து போர் வந்துடும், இந்த மாதிரி இது இந்த டைம் எடுக்கக்கூடாதுன்னு அவர் அப்படி கொண்டு போயிட்டாரு. கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க, போர் வந்துடுங்கிறாங்க. ஆனா ப்ரோ இந்த 3 படத்துல தனுஷ் வந்துட்டு அந்த நாயை கொண்டுட்டு டாம் எங்க இருக்க டாம்னு தேடுவாங்க, அந்த மாதிரிதான் இவங்களே கச்சத்தீவை கொடுத்துட்டு இவ்வளோ நாளா வந்துட்டு கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அது வருத்தமா இருக்கு. அதுதான் சொல்றேன் ப்ரோ. இப்ப அதுக்கு ஒரு வே வருது. அதை இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இந்த டைம்ல போய் நீங்க அதை கை வைக்கலாமா, எல்லாருமே நம்மள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வாங்கினா சைனாக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவான், இந்த டைம்ல நீங்க போகவே கூடாதுங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அந்த ஆங்கிள். அது ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்டராங்க. இல்ல இப்படி வந்தா அப்படி திருப்புறாங்க அந்த மாதிரி சொல்றேன். ஏங்க அவங்க வந்து எல்லா பார்டர் ஸ்டேட் எல்லாத்தையுமே வந்து காங்கிரஸ் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அவங்க வந்தோன்னு பண்ணது என்னன்னா, எல்லா இடத்துலையும் ரோடு போட்டாங்க, எல்லா இடத்துலையும் கரண்ட்டை கொடுத்தாங்க. நீங்கள் சொல்லிட்டுருக்காங்களே இவங்க அங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டாங்க, பிஓக்கு வந்துருச்சு, பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு. இது இன்னைக்கு பார்க்குற இந்தியா மேப்பே கிடையாது. நம்ம பார்த்துட்டு இந்தியா மேப்லாம் நம்ம வச்சிருக்க இந்தியா மேப் தான். அதே சைனா ஒன்று வச்சுருப்பான், பாகிஸ்தான் ஒன்று வச்சுருப்பான், ஆளாளுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இந்தியாவுக்கு மேலே ஒரு தலைமாறு ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு பக்கம் இருக்காது, ஒரு பக்கம் இருக்கும், அப்படி மாற்றி மாற்றி இருக்கும். இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணது பிஜேபி தான். அதை வச்சு அவங்க ஓட்டு தான் வாங்குவாங்க. இதை பேசினாங்கன்னா காங்கிரஸ் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஓட்டு தான் வரும். அருணாச்சல பிரதேசில் 40 வருஷம் ஆண்ட கட்சி காங்கிரஸ். இப்போ எவ்வளோ தெரியும் எம்எல்ஏ வச்சுருக்காங்க? ஒரே ஒரு எம்எல்ஏ. கேண்டிடேட் போட முடியல அவங்களால 10 தொகுதிக்கு. எப்போ எலெக்ஷன் நடக்க போகுது தெரியுமா? அசம்பிளி எலெக்ஷன் இந்த ஏப்ரல் 19 நடக்க போகுது. தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது அருணாச்சல பிரதேசில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. கேண்டிடேட் போட முடியல காங்கிரஸால். அங்கே இதுதான் நிலைமை இருக்குது பார்டர் ஸ்டேட்டில் எல்லாத்துலேயுமே காங்கிரஸுக்கு. அவங்க இதெல்லாம் பேச பேச பிஜேபி தான் ஓட்டாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு? அவங்களுக்கு தெரியாதா? தெரியாமலாம் அரசியல் பண்ணுவாங்க. சைனா ஒத்தி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு சேரும் அங்க. அவங்க பேச மாட்டாங்க, இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வேற டாபிக் பேசிட்டு இருப்பாங்க. பட் அது 1 or 2 இயர்ல கொஞ்சம் ஏதாச்சும் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குல்லப்பா கச்சத்தீவு இஷ்யூக்கு. இவங்க எல்லாருமே இப்போ பேசுறதால. ஆமாமா, இது இந்த டாபிக் பெருசாச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமலாம் பேச மாட்டாங்க. ஜெய்சங்கரும் பேச மாட்டாரு, மோடியும் பேச மாட்டாரு. அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுதான் பேசுவாங்க. இவங்க அதுலயும் மொக்கம் வாங்கிட்டு தான் அவங்க வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நேற்று கூட பார்த்தீங்களா கார்த்திக் ப்ரோ, வந்து ஒருத்தவங்க டாஸ்மாக மூடுன்னு கேட்டதுக்கு 2014 எங்கள் தாத்தாக்கு ஓட்டு போட்டிங்களா, ஏன் ஓட்டு போடல அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இவங்க தானே இருக்காங்க, இப்போ மூடலாம்ல. அது என்ன ஒரு பதிலாக இருக்குது. அவங்களே வந்து தைரியத்தை வர வச்சு கேள்வி கேட்குறாங்க கூட்டத்தில் இருக்கும்போது. அவங்க கிட்ட போய்ட்டு ஓட்டு போட்டிங்க 2014, அப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரி ஆதிக்க போக்காக இருக்குது. நீங்களாம் யார் எனக்கு, நீங்களாம் வந்து கேள்வி கேட்குறியா, அந்த மாதிரி ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. பதில் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. அன்னைக்கு பேசணும், அதனால அதுக்குன்னு திரும்ப வந்து கேள்வி கேட்பீங்களா? அப்படிதான். ப்ரோ ஆனால் கோயம்புத்தூர்ல நீங்க பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கே, அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுமா? நிறைய பேர் பெட்டெல்லாம் வேற கட்டிருக்கீங்க. சரி, நீ யார் ஜீப்பா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் யார் ஜெயிப் இப்போ அண்ணாமலைக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைங்க, 3 பேர் நிக்கிறாங்க. இல்ல அப்படி கிடையாதுங்க, நம்ம யோசிக்கிறது. ஒரு நிமிஷம், நான் ஏன் சொல்லிடுறேன் இப்போ. இல்ல ஏன் இல்ல நான் ஏன் சொல்லிடுறேன், நான் ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு சொல்லிடுறேன். யார் ஜெயிப்பான்னு நீங்க சொல்லுங்க. இப்ப பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே தான் சொல்றாங்க. நீங்க டிஎம்கே விட்டுருங்க, அதுல இருந்து 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். இல்ல ஏன்னா நிறைய பேர் இல்ல டிஎம்கே விட்டுருவோம். இல்ல கரெக்ட் டிஎம்கே விட்டுருவோம். கரெக்ட், நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா டிஎம்கே கேண்டிடேட்டுமே வீக்கான கேண்டிடேட் போட்டாருன்னு சொல்லி அவங்க மேல பயங்கர விமர்சனம் வந்துச்சு. அவங்க மேல பெரிய விமர்சனம். எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணது அண்ணாமலை ஈஸியா ஜெயிக்கிறதுக்காக திமுக வந்து வீக்கான கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னு. இன்னொன்னு, யாருமே டிஎம்கேவோட கேண்டிடேட் யாருன்னு யாரும் பாத்துருக்க மாட்டேங்குது இது வரைக்கும். அவர் எங்க பிரச்சாரம் பண்ண பெருசா பண்ணல, அதுதான் அது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால ஸோ 3 பேர் நிற்கிறாங்க, திமுக, அதிமுக, பிஜேபி நிற்கிறாங்க. ஸோ டிஎம்கே கேண்டிடேட் வீக்குன்றது உங்க எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக தெரியும். அது நிறைய கட்சி விமர்சனமும் பண்ணிட்டாங்க. ஏன் மகேந்திரன் கொடுக்கல, ஏன் இவருக்கு கொடுத்தீங்க, இவர் அதிமுகல இருந்து வந்த ஒரு ஆளு, இவருக்கு ஏன் கொடுத்தீங்க, அவரு பெருசா வேலை செய்யல அப்படின்னு. இன்னொன்னு, நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப சிங்கே ராமச்சந்திரனாவது வந்து வாட்ஸ்அப் கேட்கல ப்ரோ. திமுக வந்து அங்க வந்து ஷோர் ஷாட்டா ஜெயிச்சிரும் அப்படின்றது இல்ல. கரெக்டா? டிஎம்கே தான் சொல்றீங்க. ஆமா, டிஎம்கே விட்டுறலாம். ஷோர் ஷாட்டா இல்ல ஜெயிக்கலாம், அது ஓகே. அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்ணு மூடி ஜெயிச்சுவாங்க அப்படின்ட்டு கிடையாது. கரெக்டா? கோயம்புத்தூர்ல அடுத்து இருக்கிறது வந்து ஏடிஎம்கே வந்து சிங்கே ராமச்சந்திரன் நிக்கிறாரு. அவருக்கு ஒரு சப்போர்ட்ங்கறாங்க. ஆமா, வேலுமணி சப்போர்ட். ஓகே, ஒரு 2-3 நாள் ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்கு. எல்லாம் இருக்கு அதான் சொல்றீங்களா. ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்கு, வேலுமணி சப்போர்ட். ஓகே, அந்த வேலுமணியை வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது அவர் வந்து வேலை பார்த்தாரு. என்ன பண்ணாரு, அங்க 100 கவுன்சிலர்ல வெறும் 3 கவுன்சிலர் தான் ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிக்க முடியல? ஓகே, இந்த எலெக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரி அவர் பெருசா காசெல்லாம் செலவு பண்ணி அவர் வந்து அடிச்சு நோத்தி ஒரு 100-200 கோடி செலவு பண்ணி ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். அப்படி ஒரு தமிழ்நாட்டிலேயே முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதியில அப்படி பணம் கொடுத்தீங்கன்னா 9 மாசமா ஒருத்தர் ஜெயில உட்காந்துருக்காருல்ல. அவரு தான் ப்ரோ ஏதோ ஒரு இந்த கரூரா ஈரோடா ஏதோ ஒரு எலெக்ஷன் அந்த மாதிரி தானே பிடிச்சி வச்சுட்டு பணம் கொடுத்து அந்த மாதிரி ஜெயிச்சாங்க, அப்படிதானே? ஏன்னா கோயம்புத்தூரை எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா மீடியால இருந்து எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க இஷ்டத்துக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி உட்காந்துருக்காருல ஜெயிலில், அந்த மாதிரி தான் போய் இவர் உட்காருவாரு. அதனால அதை பண்ண மாட்டாரு. இன்னொன்று, அதை தாண்டி அங்க வந்து பிஜேபிக்கு பெரிய பவர் இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த தொகுதியில கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இருக்கு.
வேலுமணி வந்து அந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்து நான் காசு இறக்குறேன், எல்லாருக்கும் காசு கொடுக்குறேன், 2000 3000 கொடுத்துட்றேன் அப்படின்னு ஓட்டு வாங்குன்ற வேலைலாம் பார்க்க மாட்டாரு. மாட்டிக்கிட்டா பிரச்சனைங்கிறதால ஏதோ ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணிட்டா கூட அது ஈஸியா தெரிஞ்சிருங்க. ஈஸியா வந்து எங்க எல்லா மீடியாவுமே ஃபோக்கஸ் பண்றதை எங்க பண்ணுவாங்க? வாரத்தை எடுத்து காசு கொடுத்தாலே இங்க வந்து இந்த இந்த இதா நீங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்க. கோயம்புத்தூர்ல நீங்க வந்து செந்தில் பாலாஜி மாதிரி பட்டியெல்லாம் போட்டு வேலை பார்த்துட முடியுமா நீங்க? இன்னொன்னு அதெல்லாம் பண்ணிட முடியாது. சும்மா ஏதாவது இவங்க சொல்லிக்கலாம், ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்கு, அவர் ஆர்கனைசரு, அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதாங்க. அதை பண்ணாருன்னா அவர் ஜெயிலுக்கு போவாரு. அதனால அதை பண்ண மாட்டார். ஹலோ, கேக்குது. பிரேக் ஆகி கேட்டுச்சு, சொல்லுங்க. அப்படி அந்த தொகுதிக்கு வந்து அவர் ரொம்ப ஓவர் டைம் எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், செந்தில் பாலாஜி ஈஸியா மாட்டிக்குவாருங்க. அவரு ரொம்ப ஈஸியா மாட்டிக்குவாரு. ஆனா டோட்டல் மீடியா, இந்தியா மீடியா ஃபுல்லா அந்த கோயம்புத்தூர் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாதுங்க. அது நினைச்சிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கேக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பண்ணவே முடியாதுங்க. க்ளோஸ் வரப்போ தெரியும். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல மட்டும் எல்லா மீடியாலும் தனித்தனியா 4-5 பேர் வேலைக்கு போட்டுருவாங்க. நீங்க அங்க போயிட்டு இந்த வேலைலாம் பாத்தீங்கன்னா ஈஸியா மாட்டிக்க வருங்க. அவரு கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இது ஏதோ கவுன்சில் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கவே முடியாது. அப்படிலாம் பார்த்தாங்கன்னா அவர் மாட்டிக்குவாரு ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பண்ணவே முடியாது. இன்னொன்னு இவங்க தனியா ஆளை போடுவாங்க. பிஜேபி காரங்க வந்து தனியா ஆளை போட்டு காசு கொடுக்கணும்னு பிடிப்பாங்க. இவங்க ஆப்போசிட்ல ஸ்ட்ராங்கா பெட் கட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா, அதனால சொல்றேன். எப்படி அவங்களும் ஃபீல்ட் ஏதோ பாக்குறாங்களா, ஸ்ட்ராங்கா அவங்களும் நம்பி. அவங்களுக்கு அண்ணாமலை வெறுப்பு தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலை வெறுப்பு தான். வெறுப்பு இப்போ ஆனா அண்ணாமலை இல்ல அண்ணாமலை வெறுப்புல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பெட் கட்டுற அளவுக்கு இருக்குமா ப்ரோ? அதான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு பெட் கட்டுற அளவுக்கு அது ரியாலிட்டி இல்லைங்க. ரியாலிட்டிக்குள்ள அவங்க வரல. ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அது அவங்க ரியாலிட்டிக்குள்ள வராம பேசிட்டு இருக்காங்க. சரி, எங்க சவுத் இந்தியாலேயே பிஜேபிக்கு வந்து ஒரு தொகுதி முக்கியமா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா அது கோயம்புத்தூர் தான். அதுக்கு அவங்க எவ்வளவு கூட இப்போ மோடி வந்து அங்கதான் கூப்பிட்டு வராங்கன்னு மாதிரி போட்டிருந்தாங்க. பேசுறது கேக்குதா? கார்த்திக் ப்ரோ பேசுறது இல்ல, அதான் பிரேக் ஆகி கேக்குது. கேட்கல கார்த்திக் ப்ரோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அவங்களுக்கு சவுத் இந்தியாலேயே வந்து முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் தான். அதுக்கு தான் வந்து அமித்ஷா வர்றாரு, மோடி வர்றாரு, எல்லாரும் வராங்க. ஸோ அந்த தொகுதியில நான் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடுவேன், சிங்கே ராமச்சந்திரனை வந்து எம்பி ஆக்கிடுவேன், நான் ஓட்டுக்கு 2000 கொடுத்துருவேன், 1000 கொடுத்துருவேன் அப்படின்னா நீங்க டைரக்டா திகார் ஜெயில் தான் போகணும். அதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஆளை போட்டு வேலை வைப்பாங்க. அதாவது அவங்க காசுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். மீடியால இருந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் எதுவுமே ப்ரோ எகைன் கேட்கல ப்ரோ. ஆமா, பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? இப்ப கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கட்டாய் வருது. ஆமா, என்னன்னு தெரியல. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து கிட்டத்தட்ட கிவ் அப் கொடுத்துட்டாங்க. அவங்க அதை பெருசா ஃபோக்கஸே பண்ணல. உங்களுக்கே தெரியும், யாரும்
ராஜ்குமாரா ஒரு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஓகே அந்த தொகுதி வேணாம் நம்ம அப்படின்ற மாதிரி. இங்கே இவர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் ராமச்சந்திரன் பேசிட்டு இருக்காரு. அவருமே காசெல்லாம் ரொம்ப கொடுத்து செட்டப் பண்ணாருன்னா அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்க எப்படி வந்து பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன் இங்க இந்த தொகுதி வந்து ரொம்ப ஈஸியா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை ஜெயிப்பாருன்றதுக்கு ரீசன் தான். சவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. மேபி அதனால கூட நிறைய பேர் அவங்க ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதனால அதை கூட நம்ம சவுக்கு என்ன சொல்றாரு சவுக்கு அண்ணாமலை வந்து அங்க தோக்கறதுக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வேலை பார்க்கல, பிஜேபி ஆளுங்க உள்ளார வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. எனக்கும் ஃப்ரெண்டு தான். பட் பிஜேபிக்கு தான் பூத்துலயே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. திமுக பிஜேபிக்காரங்க என்ன வேலை பாக்குறாங்க, அவர் ஜெயிக்க கூடாதுன்னு வேலை பாக்குறாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கும் அண்ணாமலை ஃப்ரெண்டு தான், பட் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அப்படிதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. இருந்தாலும் லாஜிக்கா பேசுங்க, பிஜேபி காரன் என்ன வேலை பார்க்க முடியும்? இல்ல அவர் ஜெயிக்க கூடாதுன்னு ஜெயிக்க கூடாதுன்ட்டு என்ன வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க, பிராக்டிகலா சொல்லுங்க. என்ன வேலை பார்க்க எல்லா கார்லயும் வந்து வேலை மீன்ஸ் அவங்க நம்மளுக்கு ஓட்டு போடாதீங்க கேட்க முடியுமா? இல்ல ஓட்டு கேட்கறது அந்த ஃபீல்ட்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அந்த மீனிங்ல அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இங்க பாருங்க, இவங்க போய் ஓட்டு கேட்ட இப்போ பிஜேபியில தெரிஞ்ச மூஞ்சியாரு அண்ணாமலை தான். அண்ணாமலை தாண்டி யாரு ஜெயித்து மூஞ்சி இருக்கு? இவங்கெல்லாம் போய் கேட்டு ஓட்டு போட போறாங்களா? யாரோ அது கிடையாது. அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போக போறாங்க. அண்ணாமலை அவருடைய மூஞ்சி தான் ஓட்டு விழுக போகுது. நான் சொல்றது மொத்த மீடியா ஃபோக்கஸ் அங்க இருக்கும். அங்க அது இல்லாம வந்து அவங்க வந்து எல்லா போலீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டா போடுவாங்க. நீங்க பணம் கொடுத்து ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. ஸோ இங்க ஃபேரான எலெக்ஷன் நடக்கும் கண்டிப்பா. எந்த தொகுதியில் நடக்குதோ இல்லையோ, கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஃபேரான எலெக்ஷன் நடக்கும். ஆமா, அங்க திமுக கிட்டத்தட்ட அவங்க வந்து பெருசா அதுல கான்சன்ட்ரேட்டும் பண்ணல. அவங்க அப்படியே தெரியுது அந்த அளவுக்கு அவங்க மற்ற தொகுதியெல்லாம் அக்ரெசிவா கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க. அதுதாங்க சொல்றேன், திமுக வந்து அந்த தொகுதியை வந்து கிட்டத்தட்ட விட்டுட்டாங்க, கண்டிக்காம விட்டுட்டாங்க. அவங்க மேல வந்து விமர்சனமே அதுதான். கோயம்புத்தூர் வந்து நீங்க வந்து டம்மி கேண்டிடேட் போட்டு அண்ணாமலைக்காக வேலை பார்த்துறீங்க அப்படின்றதுதான் விமர்சனம். நீங்க அதுதான் சொல்றேன், பார்த்துருக்கோமா இல்லையா? யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர் இவர் தாங்க வேட்பாளர், இவர் வெற்றி வேட்பாளர்னு யாரோ சொல்லியிருக்கணுமா இல்லையா? கணபதி ராஜ்குமார யாரா சொன்னீங்களா இத்தனை நாள்ல? அப்போ திமுக எந்த அளவுக்கு அந்த தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணது உங்களுக்கு தெரியலையா? இருக்கிறது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வேலுமணி வந்து அவ்வளவு வேலை பார்த்துருவாரா மோடிக்கு எதிரா? இப்போ எல்லாம் சொல்றது அந்த டாக் தான் சொல்றது. அவர் இருக்காரு. இன்னொன்னு அவரு என்னங்க வாட்ஸ்அப்பா பேசிட்டு இருக்காருங்க. வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்க, வாட்ஸ்அப்ல பாத்தங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் இன்னொன்னுங்க இல்ல இன்னொன்னுங்க, மகேந்திரன் வந்திருந்தா கண்டிப்பா டஃப் இருந்திருக்கும். மகேந்திரன் டிஎம்கேல போட்டிருந்தாங்கன்னா பயங்கர டஃப் இருந்திருக்கும். அதை நான் அன்னைக்கு அப்போ வந்து நான் பெட்டே கட்டியிருக்க மாட்டேன். 5000 கட்டு 3000 கட்டுலாம் சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப கூட இந்த மகேந்திரன் போட்டிருந்தா சொல்றீங்க. ஏன் இது வந்து பேசுறோம் அப்படின்னா இதுதான் ரீசன், அவ்வளவுதான். இதே அன்புமணி வந்து தர்மபுரியில் நின்றுதாருன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையான்றதுலாம் டஃப் ஆயிட்டு இருந்திருக்குன்னு. அவங்க வந்து ஒரு கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வைஃப் மாத்திட்டாங்க. பட் அன்புமணி இருந்தா ஏன் ப்ரோ ஜெயிக்க மாட்டாங்க? அவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் தானே. அவருக்கு சின்ன சின்ன அவர்ஷன் இருக்குங்க. அவங்க அதாவது பாமகலயே வன்னியர் ஜாதியில இருக்கவங்கள வந்து எங்க ஏற்கனவே ஒரு எம்பி ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். புதுசா ஒருத்தவங்க வராங்க, இன்னொன்னு லேடியா ஒரு கேண்டிடேட் போடும் போதே ஆட்டோமேட்டிக்கா லேடிஸ் ஓட்டு வந்து அதிகமா வரும். அன்புமணி தான் என்ன ஓட்டு விழுமோ அது ஒரு 10,000 ஓட்டு சேர்ந்து தான் விழுவும் இவங்களுக்கு. அது ஒரு லேடிஸோட ஓட்டு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுங்க. அது கிராமத்து சைடு தான் அதிகம். அங்க கிராமம் அந்த அதிகமா கிராமம் அதுதான். அதான் அங்க வந்து என்னன்னா சரி ஓகே நம்ம அம்மா நிக்கிறாங்க, நம்ம ஐயாவோட டாக்டர் அம்மாவோட மருமங்க நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும். அதுதான் அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே அதனாலதான் சொல்றேன் தருமபுரி நம்ம சும்மா ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சுடு அப்படி கிடையாது. டிஎம்கே அப்படின்னா மகேந்திரனை போட்டுருக்கலாம் டஃப் கொடுக்கறதுக்கு. அவங்க அதையும் பண்ணல. அது யாருக்கு தெரியும்? நீ சொன்ன மாதிரி அவ போட்டிருந்தா நிறைய ஸ்பிளிட் ஆயிருக்கு அந்த மாதிரி. இப்போ ஏடிஎம்கே தேர்ட் சான்ஸ் கூட போயிருக்கு. ஏங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணிதாங்க எல்லாரும்
அனலைஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ திருநெல்வேலி கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்கன்னு ஏன் சொல்கிறோம்னா, திருநெல்வேலியில் வந்து ஆல்ரெடி திமுக ஜெயிச்சது. இப்போ காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்னு ஒருத்தருக்கு. அங்கே வந்து ஏடிஎம்கேல ஜான்சி ராணின்னு சொல்லி ஒரு சாதாரண கேண்டிடேட் தான். அங்கே வந்து 1,00,000 ஓட்டு டிடிவி வாங்குறாரு. அங்கே இவர் ஆல்ரெடி திருநெல்வேலி எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் பெரிய ஃபீல்டு ஒர்க் பார்த்து வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த தொகுதி ஈஸி. தேனியில் வந்து திமுக ஜெயிச்சதே கிடையாது. 2019 ஜெயிச்சதில்லை, 2014 ஜெயிச்சதில்லை. அதுக்கு முன்னாடி 2009 ஜெயிச்சாங்களான்னு தெரில. அப்பயும் காங்கிரஸ் தான் நினைச்சுன்னு அங்கே தேனியில். அது வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய ஸ்ட்ராங்கான பெல்ட்டு. அங்கே வந்து இந்த தொகுதியை வந்து ஓபிஎஸ் வந்து விட்டு கொடுக்குறாரு. யாருக்கு? டிடிவிக்கு. டிடிவி நான் இல்லைங்க, நான் நின்று ஜெயிக்கணும் எம்பி ஆகணும்னு விட்டு கொடுக்குறாரு. அதனால நிற்கிறாங்க. ஸோ அந்த தொகுதி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதெல்லாம் வச்சு தாங்க சொல்கிறோம். சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றதா அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கான வேலை பார்ப்பாங்க. டிடிவி வந்து ஒரே தொகுதினாலும் அவர் பெருசாக செலவு பண்ணுவார். அவர்கிட்ட பணம் இருக்குது. போக்கரை வச்சுக்கிட்டு அவர் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி தொகுதி இருக்குல்ல. ஏசி சண்முகம் 2014 50,000 ஓட்டில் தோக்குறாரு பிஜேபி அலையன்ஸில் நிற்கும் போது. அதுக்கப்புறம் 8,000 ஓட்டில் தோக்குறாரு. அவர் தோத்த 2 எலெக்ஷன் 50,000 ஓட்டு ஒன்று, 8,000 ஓட்டு ஒன்று. இப்போ கதிர் ஆனந்துக்கு வந்து நெகட்டிவ் இருக்கா இல்லையா அங்கே வேலூரில்? ஆமாம், இப்போ இருக்கு. ஸோ அதை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுவார் ஏசி சண்முகம். அவர் நிறைய காலேஜ் வச்சிருக்காரு, செலவு பண்ணுவார். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில். பாமகவோட அலையன்ஸ் வேறு இருக்கு. ஸோ 1 இயர் ஓட்டு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அங்கே வாய்ப்பு இருக்கு. கடலூர்ல இது யாருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு? அவங்க இப்போதான் கொஞ்சம் பிஎம்கேலாம் அங்கே எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு நிறைய. தங்கர் பச்சான் வீக்கான கேண்டிடேட். ஆமா ஆமா, வீக்கா வேற. ஆமா ஆமா, அவரு வந்து அங்க நிக்கிறது யார் தெரியுமா? காங்கிரஸ்ல நிக்கிறாருல ஒருத்தர். இல்ல அவர் அவங்க யார் தெரியுமா? இல்ல தெரியல. அப்புறம் யார்? விஷ்ணு பிரசாத். அன்புமணி இருக்காங்கல்ல, இப்ப நிக்கிறாங்கல்ல சௌமியா, அவங்களோட தம்பி. ஓகே ஓகே. சோ இது எப்படி தங்கர் பச்சனை போட்டு விட்டாங்க. இது அவங்க வேணும்னே கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுதாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இவங்களுக்கு. சும்மா இந்த லாஜிக்லாம் எதுவுமே புரியாம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க இவங்க 4 இவங்க 3 பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அப்புறம் இது கூட யாரோ திரும்ப பேசிட்டு இருந்தான்னு நினைக்கல. அதாவது சொந்த யாரோ தோக்கடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா இவங்களதான் சொன்னாங்களோ, ஒரு இதுல பார்த்த மாதிரி இருந்தது. அவங்க வைஃபுக்கு தானே சௌமியா, அவங்களுக்கு ரிலேஷன் தான் சொல்றீங்க அன்புமணி அவங்களோட? ஆமா ஆமா ஆமா. ஓகே. அது நான் இப்போ கூட அன்புமணி சொல்லிட்டு இருந்தாரு, நான் போன டைம் என்ன கேண்டிடேட் போட்டேன், இது டாக்டரேட் படிச்சவங்கள போட்டேன், நீங்க ஓட் போட்டீங்களா அப்படி. இப்போ சரியா அந்த அளவுக்கு கேண்டிடேட் போட்டு இப்பயும் போட்டாருன்னு இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே ஓகேவா. நான் வேணும்னே ஒரு சில தொகுதி அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு அவங்க அப்படி ஓகே இப்போ வரட்டும் அந்த மாதிரி போட்டுருவாங்க போல கேண்டிடேட் பொறுத்து. எல்லாம் அரசியல் தானுங்க. ஒரு தொகுதியில வந்து விட்டு கொடுக்கறது தான், ஒரு தொகுதியில வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறது தான். பிரசாந்த் ப்ரோ வந்து அவங்க கூப்பிட்டுவாங்க ப்ரோ, அவரு பார்க்கலாம், ஃபன்னா இருக்கும். அவரு எல்லா பார்ட்டியும் போட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, அது வீடியோவே போட்டு விட்டாரு. என்னடா சொன்னா அப்படி அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருந்தாரு வீடியோ பார்க்கல நானு. ஊட்டியை பத்தி சொல்லியிருக்காரு. ஊட்டி போனா டயர் 2 ஆகி போச்சு மலை ஏறப்போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ மனக்குமுறலை கொட்டிட்டு இருந்தாரு. ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜா அவங்கள மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. பொல்யூஷன் ஆயிடுச்சு. அவர் ஊட்டிக்கு ட்ரிப்புக்கு போயிருப்பாரு போல, ரொம்ப ட்ரையா இருந்ததால வெக்ஸ் ஆகி கோவத்துல ஏதோ வீடியோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் அவர் கூப்பிட்டு இருந்தா நாளைக்கு எல்லாம் கூப்பிட்டுவாங்க ப்ரோ, அவரு கேட்போம் என்னன்ட்டு.
ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல ஊட்டிக்கு போயிட்டு. அண்ணன் அப்படிதான் அப்பப்ப எமோஷன். இல்ல அவரு ஊட்டி ரொம்ப இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெற்றி வேட்பாளர் ஆராஜா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. என்ன ப்ரோ? அவர் யாரும் ஜெயிக்க முடியாது, அவர் தான் ஜெயிப்பாரு. 4 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. அவர் தான் ஜெயிப்பாரு, அவர் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ அப்படி சொல்றாரு. பட் இப்போ அவர் தான் லீட்ல இருக்காருன்னு அதுக்கும் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஊபிஸ் எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரோ அவரை. இந்த ராஜா இந்த நீலகிரி ஊட்டி எப்படி இருக்குன்னு கேட்ட போறோம். ஆமா இல்ல அது எப்படின்னு கேட்டா அவங்க கமெண்ட் போடதான் ஒரு டென்ஷன் ஆகி வீடியோ போட்டாரு. டே நான் அப்படி என்னடா கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சேன். என்னையா கடிக்கிறீங்க, நான் கேள்விதான் கேட்கறேன். இல்ல பொதுவாவே இந்த சமவெளியா இருக்க பகுதி எல்லாத்தையுமே வேலை செய்யறது ரொம்ப ஈஸி. சரியா? மலை அந்த மாதிரி எல்லாம் இருக்க இடத்துல வந்து வேலை செய்யறது கஷ்டம். நீங்க நார்மலா ஒரு ரோடு போறது, ரோட்ல சாதாரணமா இருக்க ரோடு, சமவெளியா இருக்க இடத்துல ரோடு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு போடுறீங்கன்னா ஒரு 2 நாள்ல போடுறீங்க அப்படின்னா, நீங்க இதே 2 கிலோமீட்டர் ரோடு மலையா இருக்க மாதிரி இடத்துல போட்டீங்கன்னா 10 நாள் ஆகும் உங்களுக்கு. அங்கெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன் வந்து ஒரு மலை சார்ந்த பகுதியெல்லாம் வந்து இன்னைக்கும் டெவலப் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு. ஏன் இந்தியா பார்டர்லாம் நீங்க பேசுறீங்களே, இவ்வளோ ஏன் அருணாச்சல பிரதேஷ்ல அவன் வரான், லடாக்ல அவன் வரான் அப்படின்னு பேசுறீங்களா? அங்கெல்லாம் போனீங்கன்னா பக்கத்துல இருக்கவன்ட்டு போய் சண்டையே போட முடியாதுங்க. ரோடு இருக்காது, ஃபுல்லா மலை பனி அப்படி இருக்கும். ஒரு ஊட்டி டெவலப் பண்றதுன்னா சும்மா பண்ண முடியாது. அது ரோடு போட்டு அங்க நீங்க வந்து இங்க இருந்து செங்கல் எடுத்துட்டு போய் அங்க ஒரு வீடு கட்டணும்னா கூட நார்மலா வந்து கீழே ரோட்ல எடுத்து வந்தீங்கன்னா ஒரு கூலினா, அங்க இருந்து இங்க ஊட்டி கொண்டு போறோம்னா அது இன்னொரு கூலி இருக்கு, இன்னொரு செலவு இருக்கு. அங்க கொண்டு போய் ஒரு எது பண்ணாலும் சரி, செல்போன் டவர் வைக்கிறதாகட்டும், கரண்ட்டை கொண்டு போறதாகட்டும், எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஸோ நார்மலா வந்து சமவெளி மாதிரி தான் எந்த மலை பிரதேசத்தையும் ஈஸியாக டெவலப் பண்ண முடியாது. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். என்ன கோயம்புத்தூர்ல இப்படி இருக்கு, ஊட்டி இப்படி இல்லை அப்படின்றது இருக்கும். அங்க இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். இன்னும் பெட்டரா மாத்தலாம். எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அது இங்க இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாவே, அது உலகம் ஃபுல்லாவே இந்த பஞ்சாயத்து தான் இருக்கு. என்ன பண்ணுவோம்? அதுக்குன்னு ஊட்டியில இல்லை, அது இல்லை. நான் வந்து கோயம்புத்தூர்ல உட்காந்து 5Gல படம் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. இங்க வந்து நெட் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சொன்னா அவரு ஒரு ஃபீல்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பாரு நினைக்கிறேன். இங்க ஒரு ரோடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஈஸியா கொண்டு வந்து பேட்ச் ஒட்டிட்டு போயிடலாம். அங்க ஒரு ரோடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது நீங்க பேட்ச் ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். இந்த பிரச்சனைலாம் இருக்கு மலை பிரதேசத்துல. இல்ல அவரு வேற ஃபீல்க்கு போயிருப்பாரு நினைக்கிறேன். பட் அங்க வந்து பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டு ட்விட்டா போட்டிருக்காரு, என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு, பொல்யூஷன் அதிகமா இருக்கு அந்த மாதிரி. ஊட்டிலையா? ஆமா ஆமா, அது ஊட்டியெல்லாம் போட்டிருந்தாரு. ஊட்டியை பத்தி தான், ஊட்டிலாம் இருக்காரு போல. அங்க போயிட்டு தான் வெக்ஸ் ஆயிட்டு தான் போட்டுருந்தாரு. கூலிங் கம்மியா இருக்கு. கூலிங் கம்மியா இருக்கு. இல்ல இப்போ கூலிங் கம்மியா இருக்கு, இந்த ரோட்லாம் செல்ல. அப்புறம் பார்க்கிங் ஸ்பேஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. ஏங்க ஏப்ரல் மேல போனா கூட்டம் வரதா செய்யும். பார்க்கிங் ஸ்பேஸ் சீசன் பீரியட்ல போயிட்டு அதுதான் ப்ரோ, நீங்க கூப்பிட்டு வாங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர் சொல்லுவாரு என்னன்ட்டு. என்ன பஞ்சாயத்து அதெல்லாம் பிளேஸ் பண்ணும், நல்லா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் டெவலப் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது பண்ணா நல்லா இருக்கும், ஏன் இவ்வளோ நாளா ஏன் பண்ணல, அது கேட்டா என்ன ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி. வேற யாருக்கு இல்ல. கார்த்திக், வணக்கம் கார்த்திக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்தியா? ஆமாங்க, கார்த்திக் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க யாரோ அந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் பத்தி. ஆனா இதை பத்தி ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இப்ப சென்னையில எப்படின்னு தெரியல, பட் நான் இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க சேலம் பக்கத்துல தான் இருக்கேன். எங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பஸ்ஸஸ் வந்துட்டு இருந்துச்சு, ரெகுலர் சர்வீஸ் டவுன் பஸ்ஸஸ். பட் இந்த ஃப்ரீ பஸ்ன்னு எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் ரெகுலரா வரும். அண்ட் அந்த ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்துட்டு லைக் ஸ்கூல் பஸ்ஸஸ் மாதிரி
ஒரு 2 சர்வீஸ், மார்னிங் ஒரு சர்வீஸ், ஈவினிங் ஒரு சர்வீஸ். அந்த ஸ்கூல் டைமுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ பஸ்ஸஸ்ன்னு சொல்லி எனேபிள் பண்ணாங்க. பட் அது வந்து அல்டிமேட்டா எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நூன் டைம், மதிய டைம்ல எல்லாம் மதியம் இல்லை அந்த மற்ற நமக்கு தேவையான டைம்ல இருந்த பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் யாராச்சும் திமுக காரங்க இருந்தாங்கன்னா இப்போ வந்து முட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க யாராச்சும் வருவாங்களான்னு பார்க்குறேன். இல்லை இது எங்க ஏரியால மட்டும்தானான்னு தெரியல. பட் ஓவராலா பார்த்தாவே தெரியுது, டவுன் பஸ்ஸஸே இப்போ வந்துட்டு எங்கேயும் இருக்கிறது இல்லை. பார்த்தா எல்லாமே லேடிஸ் இருந்தா அப்படி லேடிஸ் ஆக்குபென்சி, அப்படி இல்லைன்னா மினி பஸ்ஸஸ் இப்போ வந்துட்டு ரன் ஆகிற மாதிரியே தெரியல. இது ஒவ்வொருத்தரும் இப்போ கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாவில் எவ்வளோ பஸ்ஸஸ் போயிட்டு இருந்துச்சு, அது எவ்வளோ பஸ் இப்போ வருது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் வந்து சும்மா ஐ மீன் இந்த கவர்மெண்ட் மேலே இது சொல்லணும்னு இல்லை, பட் இதுதான் ஃபேக்ட். முன்னாடி நாங்கள் நினச்ச டைமுக்குன்ற விட அந்த 4 பஸ்ஸஸ் இருந்தது ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் 1 hour இந்த டைமில் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இன்ஃபேக்ட் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீட்லேயே வச்சு இந்த டெய்லரிங் பண்ணுவாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த இதெல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போகிற லேடிஸ் போவாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா அந்த டவுன் பஸ்ஸில் ஒரு ஒரு 12 rupees நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா இருக்காது கார்த்தி, அவ்வளோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எங்க ரூட்ல இருக்கிறது நான் சொல்றேன், மேபி வெளியே லக்கேஜ் இருக்கு நம்ம தெரியல. பட் ரொம்ப மினிமலான ரேட்டு தான். ஆனா இன்னைக்கு அந்த சர்வீஸே இல்லைங்கிறப்ப ஜஸ்ட் பிகாஸ் இந்த 1000 ரூபாய், ஐ மீன் 1000 ரூபா இல்லை, ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி சர்வீஸே கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல லேடிஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஐதர் அவங்க ஒரு டிபெண்டன்சிக்காக வெயிட் பண்றாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா நாட் அட் ஆல் பாசிபிள் ஆல் த டைம். அது ஒரு விஷயம். அடுத்து அவங்களோட இப்ப நிறைய பேர் வீட்டுல இருந்து செய்யற தொழில் எல்லாமே கெட்டு போகுது இதனால. இல்ல அதனால அவங்க ஒரு 2 வீலர் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இது 2 வீலர் வாங்குறது, ஒரு வீட்டுல ஒரு ஜென்ஸ் வச்சு 2 வீலர் வச்சிருப்பாங்க வெளியே வேலைக்கு போறங்காட்டி. பட் அதே அந்த வீட்லயே இன்னொரு 2 வீலர் வாங்கினா அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு 2 வீலர் ரேட்லாம் இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் தான் பேசுறாங்க. பட் இல்ல மேபி என்னோட ஏரியால தான் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இதுல இன்னொரு அல்டிமேட் என்னன்னா, நான் ஆக்சுவலா பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். இப்ப நான் கர்நாடகால லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கர்நாடகால உள்ள ஒரு இன்டீரியர் கர்நாடகாவுக்கு. இங்கேயாச்சும் டவுன் பஸ்ல கொடுத்து கை வச்சாங்க. டவுன் பஸ்ல அங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஊர்ல இப்ப இந்த மஃசல் பஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கர்நாடகா மஃசல் பஸ்ல ஃப்ரீ கொடுத்துட்டாங்க கர்நாடகா லேடிஸ்க்கு. அங்க பஸ் எப்படி இருக்கும்? அங்க பஸ் எப்படி இருக்கும்? டவுன் பஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி இருக்குமா இல்ல பெட்டரா இருக்குமா? இங்க ஓகேவா இருந்துச்சு கார்த்தி. இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல டவுன் பஸ்ல தான் இதை பண்ணாங்க ஃப்ரீன்னு சொல்லி எல்லா லேடிஸ்க்கும். இங்க கர்நாடகால என்ன பண்ணிட்டாங்க, இந்த மஃசல் பஸ் இருக்குல்ல நம்ம ஊர்ல, லைக் அந்த ஊருக்கு போறதா, இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகும்ல, அந்த மாதிரி பஸ்லயும் லேடிஸ்க்கு ஃப்ரீ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் போறீங்கன்னா அந்த மஃசல் பஸ் ஃப்ரீ லேடிஸ்க்கு. நம்ம ஊர்ல வந்து டவுன் பஸ் தான். ஸோ அது வந்து மேக்ஸிமம் 20 rupees, நீங்க சொன்ன மாதிரி 20 rupees இருக்கலாம் ஒரு டிக்கெட்டு. ஆனா அந்த ஊர்ல வந்து ஒரு டிக்கெட் வந்துட்டு 400 ரூபா வரைக்கும் இருக்கு, அந்த ஸ்டேட் டு ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பெங்களூர்ல இருந்து அங்க உடுப்பி போறோன்னு வச்சுக்கோங்க, மேங்களூர் போறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 360 ரூபா டிக்கெட் வரும் நார்மல் பஸ்ல, இந்த 2+3 சீட்டர் பஸ்ல. ஸோ அந்த பஸ் ஃப்ரீ தான் லேடிஸ்க்கு. பட் லேடிஸுக்குன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கர்நாடகா அட்ரஸ் இருக்க லேடிஸ்க்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. வேற மற்றபடி நீங்க ஒரு அதர் தென் கர்நாடகா ஸ்டேட் பீப்புள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஆதார் கார்டு செக் பண்ணி தான் டிக்கெட். அவங்களுக்கு ஓட்டிருக்காதுல்ல? என்னங்க அவங்களுக்கு ஓட்டிருக்காதுல்ல இங்க? யாருக்கு? ஆமா அவங்களுக்கு ஓட்டு கர்நாடகா அட்ரஸ் உங்களுக்கு இல்லைன்னா ஓட்டிருக்காதுல்ல, அவங்களுக்கே ஃப்ரீ கொடுக்கணும். இல்ல அது ஓகே, அது அல்ல, அது ஒண்ணு பண்ணாங்க. பட் ஸ்டில் நீங்க இதை எவ்வளவு திங்க் பண்றீங்க, லைக் அவங்க அதாவது கர்நாடகா பீப்புள் தான் ஒரு 80% போவாங்க, ஒரு 20% வேணா
அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த 20% வந்து டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. பட் 80% ஆஃப் த கர்நாடகா பீப்புள் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ட்ராவல் பண்றாங்க. ஸோ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல டவுன் பஸ்ஸுக்கு வந்த இம்பாக்ட் இப்ப அங்க மஃசல் பஸ்க்கு வந்துருச்சு. நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு ஷிமோகால இருந்து இங்க பெங்களூர் வரணும். சண்டே ஈவினிங் ஒரு 7 o'clock நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். 7:30க்கு ஒரு பஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க வந்துட்டு இது வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் சர்வீஸ் இருந்த இது. ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு சர்வீஸ் சிமோகால இருந்து இங்க பெங்களூருக்கு. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 7 o'clock போனேன். 7:30க்கு ஒரு பஸ் இருந்துச்சு. அந்த பஸ் ஃபுல் ஆயிட்டு அங்க ஏறவே முடியல, அவ்வளோ கூட்டம். அடுத்து 8:10க்கு இன்னொரு பஸ் இருந்துச்சு. அந்த பஸ்லயும் இடம் பிடிக்க முடியல, அவ்வளோ கூட்டம். மறுபடியும் 9:15க்கு இன்னொரு பஸ் வந்து அதுல சைட்ல கண்ணாடி ஓபன் பண்ணி அதுல ஒரு ஹேண்ட் கீ வச்சு சீட் போட்டு தான் கடைசியா பிடிச்சேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் புக்கிங். அந்த 10 o'clock அந்த ரேஞ்சில் இருக்க பஸ் எல்லாமே புக்கிங். நாம வந்துட்டு ஏறினாலும் இறக்கி விட்டுருவோம், கண்டக்டர் இறக்கி விட்டுருவோம். ஏன்னா அதெல்லாம் ஆன்லைன் புக்கிங் இந்த நார்மல் பஸ்ஸுக்கே. ஸோ அவங்க அப்போ அங்க இருந்த பீப்புளே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப பஸ்ஸே இல்லாம பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இது தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது எங்க போயிட்டு இருக்குன்னா, கடைசியா அதான் மனுஷன் வந்துட்டு எதையோ கொடுக்குறேன்னு சொல்லி கடைசி சாவடிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கணும் மக்கள். என்னோட இது அதுதான். ஏன்னா பஸ்ஸை நம்பிதான் நம்ம மக்கள் இன்னமும் இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு கார் வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது கார்த்திக். இல்ல கார்த்திக், நீங்க ரியாலிட்டி புரியாம பேசுறீங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இப்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் கவர்மெண்ட் மாறினா கூட அது கொடுத்துதான் ஆகணும். திடீர்னு எடுத்துட்டீங்கன்னா உடனே சண்டைக்கு வருவாங்க. இதுல பெனிஃபிஷியரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபா கொடுக்குறாங்க. 2026 வந்து ஏடிஎம்கே வந்து மேனிஃபெஸ்டோ என்ன கொடுக்கும், நாங்கள் 1500 தரோம் சொல்லுவாங்க. திமுக 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இங்கே பிஜேபியே மேனிஃபெஸ்டோ கொடுத்தா கூட இவங்களும் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அது வேற வழி இல்லை, நிறுத்த முடியாது. ஆரம்பிச்சா அது நிறுத்த முடியாம தான் போயிட்டு இருக்கோம். அது அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஓட்டு போறவங்க ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்ன பண்றது? அது ஃப்ரீ பீஸ் கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கன்னா நிறுத்த முடியாது. அது இது ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. நிறுத்தினா ஓட்டு விழுவாது, நிறுத்தினா ஓட்டு விழுவாது. அப்ப அரசியல்வாதிகளும் அதான் பண்ணிதானே ஆகணும். என்ன பண்றது? இல்ல இதுக்கு வந்துட்டு இப்ப நம்ம இப்ப இல்ல இதுல நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பிஜேபியா அல்லது வேற கவர்மெண்டா ஒரு சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, அது ஓகே. மீன் இப்ப டிஎம்கேவே சப்சிடி கொடுத்தாலும் அது ஒன்றும் அதுவும் ஏத்துக்கிறது. சப்சிடி கொடுக்கலாமோ இல்லையா, இந்த ஃப்ரீன்ற ஒரு இது வந்துட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அது ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னா அது வந்து எல்லாரும் இப்போ பிஜேபி கூட தான் சொல்லியிருக்காங்க அதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவங்க வந்து இப்போ ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, எவ்வளோ 1 லட்சம் கொடுக்குறேன்றாரு. எவ்வளோ கொடுக்கு. அது ஆரம்பிச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் 1 லட்சம்னா இவங்க 1.5 லட்சம். இப்போ 2026 எலெக்ஷன் வந்துச்சுன்னா திமுக 2000 சொல்லுவோம், 1000 ரூபாயா. அப்புறம் ஏடிஎம்கே வந்து 3000 சொல்லுவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. இதுல என்னன்னா பிரச்சனைன்னா, இப்ப சென்னை பெங்களூர் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஓலா ஊபர்லாம் இருக்கு, நாம அது புக் பண்ண முடியும். பட் இப்ப நம்ம ஊருக்குள்ள வரப்ப, நம்ம ஊருக்கு வரப்ப நீங்க சேலம் தானே, அங்க வரப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீசஸும் கிடைக்காது. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு அவுட் ஸ்டேஷன் போறேன்னா ஐதர் நீங்க யாருக்காச்சும் டிபெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி வரணும், இல்லைன்னா வந்துட்டு அதை மாற்ற முடியாதுங்க. அது மாற்றவே முடியாது. அது போய் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அதுக்கப்புறம் தான் நிற்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பஸ்ஸையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணி இதுதான் அப்படிதான் போய் முடியும்னு எனக்கு ஃபீல் ஆகுது இவங்க பண்ணிட்டு. இல்லை யாராச்சும் இதுக்கு சப்போர்ட் பண்ற யாராச்சும் இருந்தா வாங்க பேசுவோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏங்க நிறைய பேர் பெனிஃபிஷியரி இருப்பாங்க. அதுல பொதுவான கருத்தெல்லாம் வாய்ஸ் பிரேக் ஆகுது கார்த்திக்.
சரி ப்ரோ, ஓகே பாய். போகலாமா? வேற யாரு? பாய் ப்ரோ. சரி ப்ரோ, குட் நைட், பாய்.